ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக்ஸ்ல பைபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல இருந்து எமுல்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு சாப்டர் இன்னைக்கு டிஸ்கஷன்ஸ் பார்மசூட்டிக்கல் எமுல்ஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். அடிக்கடி நிறைய எம்சிக்யூஸ் கேட்கக்கூடிய சாப்டர். அதே சமயம் கொஞ்சம் கஷ்டமான சாப்டரும் கூட, லாங் சாப்டர்ஸ். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு டிஸ்கஷன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எமுல்ஷன்ஸ்னா என்ன, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அடுத்தது தியரி ஆஃப் எமுல்சிஃபிகேஷன்ஸ், அப்புறம் எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ். என்னென்ன எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் காமனா ஒரு பார்மசூட்டிக்கல் எமுல்ஷன் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக நாம யூஸ் பண்றோம். ஹெச்எல்பினா என்ன, ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ், எஸ்பெஷலி சம் எக்ஸ்டெம்போரேனியஸ் மெத்தட்ஸ், ஸ்மால் ஸ்கேல் டெக்னிக்ஸ், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எமுல்ஷன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அதனுடைய டைப்ஸ், அப்புறம் அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன்ஸ். ஸோ எமுல்ஷன் டைப்ஸ், ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க போறோம். ஃபைனலா எமுல்ஷன்ஸ் உடைய ஸ்டெபிலிட்டி இஷ்யூ, அதனுடைய இன்ஸ்டெபிலிட்டி, அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எமுல்ஷன். எமுல்ஷன் அப்படின்னா என்ன? எமுல்ஷன் இஸ் எ டூ ஃபேஸ். சோ நம்ம இதுக்கு முன்னாடி மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் பார்த்தோம், லைக் எலிக்சர் பார்த்தோம், சிரப்ஸ் பார்த்தோம், ஓகேங்களா? பட் இது கொஞ்சம் டிஃபரெண்ட். இது பைபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். இதுல ரெண்டு ஃபேஸ் இருக்கு. அதாவது ஒன்னு ஆயில் ஃபேஸ், இன்னொன்னு அக்வஸ், அதாவது வாட்டர் ஃபேஸ், ஓகேங்களா? இங்க பாருங்க, எமுல்ஷன் இஸ் எ பைபேசிக் ஆர் டூ ஃபேஸ் சிஸ்டம் prepared by combining two immiscible liquids. அந்த ரெண்டு லிக்விடுமே மிசிபிள் ஆகாது. அதுதான் என்னது, ஆயில் அண்ட் வாட்டர். in which small globules of one liquid are dispersed uniformly through the other liquids. இதுல ரெண்டு லிக்விட் இருக்குங்க, ஒன்னு ஆயில், இன்னொன்னு வாட்டர். அத ஏதோ ஒன்னு ஒரு சின்ன குளோபல்ஸா, ஒரு சின்ன ஃபைன் டிராப்லெட்ஸா, ஒரு நேனோ அல்லது மைக்ரோ சைஸ் டிராப்லெட்ஸ் இன்னொரு லிக்விட்ல அந்த டிஸ்பர்ஷன் ஆகிறதா நாம என்ன சொல்றோம், இங்க எமுல்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கண்டெய்னர். இதுல பாருங்க, இதுல ரெண்டு லிக்விட் இருக்கு, ஒன்னு ஆயில், இன்னொன்னு வாட்டர், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆயில் எடுத்துக்கோங்களேன், ஆயில் இன் வாட்டர் டைப் எடுத்துக்கோங்க, ஆயில் இன் வாட்டர் டைப். நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னா என்னன்னு. இதுல பாத்தீங்கன்னா ஆயில் ஒரு சின்ன சின்ன டிராப்லெட்ஸா, சின்ன சின்ன மைக்ரோ நானோ சைஸ்ல சின்ன சின்ன குளோபல்ஸா டிஸ்பர்ஸ்ட் ஆயிருக்கும், ஓகேங்களா? எதுல டிஸ்பர்ஸ்ட் ஆயிருக்கும்? வாட்டர்ல டிஸ்பர்ஸ்ட் ஆயிருக்கும், ஓகேங்களா? சோ இந்த சிஸ்டத்தை தான் நாம என்ன சொல்றோம், எமுல்ஷன் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? ஓகே, the liquid that is dispersed into small droplets, சின்ன சின்ன டிராப்லெட்ஸா அந்த லிக்விட்ஸ் ஃபைன் ஸ்மால் டிராப்லெட்டா அந்த இன்னொரு லிக்விட்ல டிஸ்பர்ஸ்ட் ஆகுது, ஓகேங்களா? அதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 0.25 மைக்ரான் மீட்டர் டு 25 மைக்ரான் மீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன ஃபைன் நேனோ ஆர் மைக்ரோ டிராப்லெட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோங்க, டிஸ்பர்ஸ்டு மீடியம் ஆர் இன்டர்னல் ஃபேஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். இந்த சின்ன சின்ன ஃபைன் டிராப்லெட், சின்ன சின்ன ஆயில் குளோபல்ஸ், அந்த டிஸ்பர்ஸ்டு ஆயில் குளோபல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் ஆர் இன்டர்னல் ஃபேஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அதர் லிக்விட் இஸ் தி டிஸ்பர்சன் மீடியம், ஓகேங்களா? இதை சுத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இன் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தி இருக்கிற அந்த வாட்டர், அதை தான் நம்ம என்ன சொல்றோங்க, டிஸ்பர்சன் மீடியம் அல்லது எக்ஸ்டர்னல் ஃபேஸ் அல்லது கண்டினியூ ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? கண்டினியூ ஃபேஸ் அல்லது எக்ஸ்டர்னல் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இது ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ள ஒரு எமுல்ஷன் இருக்கு. இதுதான் ஒரு சின்ன ஃபைன் டிராப்லெட், ஒரு 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 குளோபல்ஸ். இது ஆயிலா இருக்கலாம் அல்லது வாட்டர் குளோபல்ஸாவும் இருக்கலாம், ஓகேங்களா? இது என்ன சொல்றோம் நம்ம, இன்டர்னல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டிஸ்கண்டினியூஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதை சுத்தி இந்த ஒயிட் கலர் அதை சுத்தி இருக்கிற இந்த ஒயிட் கலரை தான் நம்ம என்ன சொல்றோம், டிஸ்பர்சன் மீடியம் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஸ்பர்ஸ்டு பார்ட்டிகல்ஸ் எதுல டிஸ்பர்ஸ்ட் ஆகுது, டிஸ்பர்சன் மீடியம்ல டிஸ்பர்ஸ் ஆகுது. அதனால இது டிஸ்பர்சன் மீடியம் சொல்லுவோம், அல்லது அந்த ஆயில் குளோபல்ஸ் சுத்தி இருக்கிறதுனால கண்டினியூ ஃபேஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இன் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் இன் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இங்க என்னது, இந்த ஆயில் குளோபல்ஸ் தான் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். இந்த ஆயில் தான் சின்ன சின்ன ஃபைன் டிராப்லெட்டா சைஸ் ரெடியூஸ் பண்ணிருக்கிறோம், ஓகேங்களா? அதை சுத்தி என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. அதுதான் கண்டினியூ ஃபேஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேஸ், ஓகேங்களா? ஓகே, சோ அதே அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க. சப்போஸ் அது வாட்டர் இன் ஆயில் டைப்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் இன் ஆயில் டைப்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இமேஜை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபைன் டிராப்லெட்ஸ், இந்த ஃபைன் குளோபல்ஸ் வாட்டர், அதை சுத்தி எக்ஸ்டர்னல் ஃபேஸ் ஆயில் இருக்கும், ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இதுல ரெண்டு டைப் இருக்குங்க, அண்ட் ஆயில் இன் வாட்டர் டைப், ஆயில் இன் வாட்டர் எமுல்ஷன். இதுல பாருங்க, ஆயில் இஸ் த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த ஆயில், இந்த கலர்டு பார்ட்டிகல்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஆயில் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸும், அக்வஸ் சொல்யூஷன் கண்டினியூஸ் ஃபேஸும், அது சுத்தி இருக்கிற அக்வஸ் கண்டினியூ ஃபேஸும். இன்னொரு டைப், இது ஃபர்ஸ்ட் என்னது, ஆயில் இன்
வாட்டர் எமுல்ஷன். அடுத்தது வந்து வாட்டர் இன் ஆயில் எமுல்ஷன்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஆர் அக்வஸ் சொல்யூஷன் இது வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸும் இங்க பாத்துங்க வாட்டர் அல்லது ஆயில் சாரி வாட்டர் வந்து அல்லது அக்வஸ் வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸும் அதை சுத்தி இருக்கிற ஆயில் அல்லது ஒலியோஜினஸ் மெட்டீரியல்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபேஸும் அல்லது எக்ஸ்டர்னல் ஃபேஸும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து மேஜர் 2 டைப்ஸ். என்னது? ஆயில் இன் வாட்டர் எமுல்ஷன், அடுத்தது வாட்டர் இன் ஆயில் எமுல்ஷன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வரது வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க ஆயில் இன் வாட்டர்ல ஆயில் ஃபர்ஸ்ட் வருது. அதனால ஆயில் வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், வாட்டர் வந்து கண்டினியூ ஃபேஸ் அல்லது எக்ஸ்டர்னல் ஃபேஸ். அதே போல இதுல வாட்டர் இன் ஆயில்ல பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வருது. அதனால இது வந்து ஆயிலுக்குள்ள டிஸ்பர்ஸ்டா இருக்கும். அதனால வாட்டர் வந்து இங்க டிஸ்பர்ஸ்டு ஃபேஸும், ஆயில் வந்து கண்டினியூ அல்லது எக்ஸ்டர்னல் அல்லது டிஸ்பர்சன் மீடியமும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் அதனுடைய மேஜர் 2 டைப்ஸ். ஓகே. பார்மசூட்டிக்கல் எமுல்ஷன் மே பி prepared as a liquid or semi solid. இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எமுல்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் டோசேஜ் ஃபார்ம் இல்ல. மறுபடியும் சொல்றேன். இப்ப சிரப்ஸ் அப்படின்னா நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். இது வந்து ஒரு மோனோபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் ஃபார் இன்டர்னல் யூஸ் அப்படின்னு நம்மளால தெளிவா சொல்ல முடியும். பட் எமுல்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் டோசேஜ் ஃபார்ம் இல்லைங்க. இதுல வந்து லிக்விட் ஃபார்ம்லயும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓரலா எடுத்துக்கக்கூடிய ஓரல் எமுல்ஷன் இருக்கு, அல்லது வந்து டாபிக்ல அப்ளை பண்ணக்கூடிய லைக் லோஷன் அண்ட் லினிமெண்ட் இருக்கு. அதே போல இன்ஜெக்டபிள் ப்ரிப்பரேஷன்ஸ்லயும் வந்து அவைலபிள். பேரண்டர்லயும் இருக்கு, டெபோட் இன்ஜெக்ஷன்ஸ் அதாவது ஐஎம் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன்லயும் இருக்கு. சோ அதனால இது வந்து ஒரு சிங்கிள் டோசேஜ் ஃபார்ம் இல்ல. ஓகேங்களா? அதனால தான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு பெரிய லாங் சாப்டர், அடிக்கடி எம்சிக்யூ கேட்கக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகே. சோ இங்க பாருங்க, இது வந்து லிக்விட் இன்டர்னலாவும் எடுத்துக்கலாம், ஓரல் எமுல்ஷன் எக்ஸ்டர்னலாவும் எடுத்துக்கலாம், பேரண்டல் ப்ரிப்பரேஷன்ஸ்லயும் இருக்கு. சோ அதனால இது வந்து மேபி prepared as a liquid or semi solid. செமி சாலிட்ல பாத்தீங்க அப்படின்னா கிரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எமுல்ஷன். சோ இப்போ நீங்க ஆயின்மெண்ட் கிரீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த கிரீம் வந்து ஆயில் இன் வாட்டர் டைப் எமுல்ஷன் அல்லது வாட்டர் இன் ஆயில் டைப் எமுல்ஷன், இதுல இந்த எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதே போல பேரண்டல்ல வந்து இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன், டெபோட் இன்ஜெக்ஷன்ஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஆயிலி இன்ஜெக்ஷன்ஸ், ஆயிலி டைப் எமுல்ஷன் டைப் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல லோஷன் அண்ட் லினிமெண்ட்ஸ். சோ இது எல்லாமே வந்து எமுல்ஷன் பேஸ் தான். ஓகேங்களா? ஓகே. சோ பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் இன்டர்ன்ட் அப்ளிகேஷன்ஸ், அதுல என்ன காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கு பிளஸ் எங்க அப்ளை பண்றோம் அந்த இன்டர்ன்ட் அப்ளிகேஷன்ஸ், லிக்விட் எமுல்ஷன்ஸ் மே பி எம்ப்ளாய்ட் ஓரலி. ஓகேங்களா? லிக்விட் வந்து காமனா ஓரல்ல எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதே போல டாபிக்கல்ஸ்லயும் வந்து லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல எடுத்துக்கிறோம். அதே சமயம் வந்து பேரண்டர்லயும் வந்து இந்த எமுல்ஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா? சோ பேரண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ராமஸ்குலர் அண்ட் இன்ட்ராவீனஸ்ல அவைலபிள், ஓரல்ல வந்து ஓரல் எமுல்ஷன்ஸ் அவைலபிள், டாபிக்கல்ல பாத்தீங்கன்னா லிக்விட் வந்து லோஷன் அண்ட் லினிமெண்ட்ல அவைலபிள். அதே போல செமி சாலிட்லயும் வந்து இது இந்த எமுல்ஷன்ஸ் வந்து டாபிக்ல வந்து அவைலபிள். பாத்தீங்க அப்படின்னா செமி சாலிட்ஸ்ல வந்து கிரீம் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ், அதே லிக்விட்ல பாத்தீங்கன்னா லோஷன் அண்ட் லினிமெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டோசேஜ் ஃபார்ம்ல இந்த லோஷன்ஸ் சாரி எமுல்ஷன்ஸ் வந்து அவைலபிள். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் சம்திங். இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ், எமுல்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர். ஓகே. அடுத்தது வந்துங்க, அபார்ட் ஃப்ரம் த 2 டைப்ஸ் ஆயில் இன் வாட்டர் அண்ட் வாட்டர் இன் ஆயில் டைப்ஸ் தவிர இன்னொரு டைப் இருக்கு. அதான் வந்து என்ன சொல்றோம், மல்டிபிள் எமுல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கேன் ஆல்சோ பி ஃபார்ம்டு ஃப்ரம் ஆயில் அண்ட் வாட்டர். ஃபர்ஸ்ட் ஆயில் அண்ட் வாட்டர் அது சேர்ந்துதான் ஒரு எமுல்ஷனை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். எகைன் by the re-emulsification of an existing emulsion to form 2 dispersed phase. So காமனா ஆயில் இன் வாட்டர் பார்த்தோம், வாட்டர் இன் ஆயில் பார்த்தோம். ஓகேங்களா? பட் இந்த மல்டிபிள் எமுல்ஷன்ஸ்ல மட்டும் வந்து 2 டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இன் வாட்டர்ல வந்து ஆயில் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், அல்லது வாட்டர் இன் ஆயில்ல வந்து வாட்டர் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், வாட்டர் குளோபல்ஸ் வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், சிங்கிள் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இருக்கும். பட் மல்டிபிள் எமுல்ஷன்ல மட்டும் வந்து 2 டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புரியும். இங்க பாருங்க, ஆயில் இன் வாட்டர் இன் ஆயில், ஆயில் இன் வாட்டர் இன் ஆயில். இதுல பாத்தீங்கன்னா ஆயில் இன் வாட்டர் எமுல்ஷன் which are further dispersed in an oil continuum. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆயில் இன் வாட்டர் இது வந்து ஃபர்தரா வந்து டிஸ்பர்ஸ்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா அதே போல வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டர் டைப் இந்த மல்டிபிள் எமுல்ஷன்ஸ்ல கேன் ப்ரிப்பேர்ட் பை ஃபர்தர் எமுல்சிஃபிகேஷன்ஸ் ஆஃப், இங்க பாருங்க ஃபர்தர் எமுல்சிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் வாட்டர் இன் ஆயில், இந்த வாட்டர் இன் ஆயில் வந்து ஃபர்தர் வந்து எமுல்சிஃபிகேஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இன் வாட்டர், அதனால வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இததான் வந்து நம்ம மல்டிபிள் எமுல்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் மெத்தட் மூலமா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஜெனரலி டு ப்ரிப்பேர் ஸ்டேபிள் எமுல்ஷன், நாம ஏன் ஸ்டேபிள் எமுல்ஷன், இந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறத நிறைய கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, யூசுவலாவே எமுல்ஷன்ஸ் ஆர் இன்ஹெரன்ட்லி தெர்மோடைனமிக்கலி அன்ஸ்டேபிள். ஆல்ரெடி சொன்னேன், எமுல்ஷன் அப்படின்னா என்ன, 2 immiscible liquids, அதாவது தண்ணியும் எண்ணெயும் எப்பயுமே வந்து ஒண்ணு சேராது. அப்படி ஒண்ணு சேர வைக்கணும் அப்படின்னா அதை வச்சு நல்ல ஒரு க்ளோஸ்ட் வெசல்ஸ்ல வச்சு என்ன பண்றோம், நம்ம நல்லா ஷேக் பண்றோம். அப்படி வச்சு நல்லா ஷேக் பண்ணும்போது ஒரு மில்கி கிரீமியா என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டும் வந்து சும்மா டெம்பரவரியா என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. பட் அதே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியும் எண்ணெயும் பிரிஞ்சிரும். ஸோ அது பிரியாம ரெண்டும் சேரணும் அப்படின்னா அது சம்திங் நாம வந்து அடிஷனலா ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும். அதை தான் நம்ம இங்க என்ன சொல்றோம், இங்க பாருங்க, அடிஷனலா ஒன்று ஆட் பண்றோம், அதுதான்
தேர்ட் ஃபேஸ் அதை தான் வந்து நம்ம இங்க என்ன சொல்றோம், எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அங்க எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் தான் இதுல ஹீரோவே. இதுல டாப் என்ன அப்படின்னா, இதுல வந்து நாம சூஸ் பண்ற ஒரு சூட்டபிள் எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் தான் வந்து எமுல்ஷனை வந்து லாங் டேர்முக்கு வந்து நமக்கு வந்து என்னது ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணும், ஸ்டெபிலிட்டியா வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஃபேஸ் என்னது, emulsifying agents. So purpose of emulsification to prepare relatively stable and homogeneous mixture of two immiscible liquids. அதாவது ஆயில் அண்ட் வாட்டர் ரெண்டையும் வந்து ஸ்டேபிளா ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சரா ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் நம்ம இங்க எமில்சிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டே வந்து கொண்டாடுறோம். அதுக்காக தான் எமில்சிஃபையிங் ஏஜென்ட்ஸை வந்து நாம யூஸ் பண்றோம். ஸோ லிக்விட் ட்ரக் இன் தி ஃபார்ம் ஆஃப் மைன்யூட் குளோபல்ஸ். இங்க வந்து நம்ம சாலிட் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணல, ரெண்டு லிக்விட் யூஸ் பண்றோம், ஒன்னு வாட்டர் அல்லது ஆயில். ரெண்டுல ஏதோ ஒன்னு. ஓகேங்களா? இதுல எது ஆக்டிவ் தெரபியூட்டிக் இன்கிரியன்ட்டோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு மைன்யூட் குளோபல்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணி இன்னொரு மீடியம்ல வந்து நாம டிஸ்பர்ஸ் பண்றோம். ஸோ அதனால வந்து இதுல ரெண்டு ஃபேஸ் இருக்கு, ஒன்னு வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், இன்னொன்னு வந்து டிஸ்பர்ஸ்டு மீடியம். டிஸ்பர்சன் ஃபேஸ், இன்னொன்று வந்து டிஸ்பர்சன் மீடியம். அந்த சின்ன ஃபைன் டிராப்லெட் வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னு சொல்லுவோம், அது வந்து டிஸ்பர்சன் மீடியம்ல வந்து யூனிஃபார்மா டிஸ்பர்சன் ஆயிருக்கும். அதுக்காக தான் நம்ம எமில்சிஃபிகேஷன்ங்கிற பர்பஸை இங்க கொண்டு வரோம். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ த காமன் டைப் ஃபார் ஓரல், காமனா ஓரல் எமுல்ஷன்ஸ்க்காக வந்து காமனா என்ன டைப் வந்து யூஸ் பண்ணுவோம்னா ஆயில் இன் வாட்டர் டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபார் டாபிக்கல் வந்து ரெண்டு டைப்புமே வந்து நாம யூஸ் பண்றோம். அது வந்து டிபெண்டிங் அப்பான் அதனுடைய ஃபார்முலேஷன், அது லோஷனா லினிமெண்டா அல்லது வந்து அதுல என்ன டைப் ஆஃப் இன்கிரியன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் அதை பொறுத்து இருக்கு. இதுல ரெண்டு டைப்பும் வரும் டாபிக்கல் எமுல்ஷன்ஸ்ல. என்னது, ஆயில் இன் வாட்டர் டைப் வரும், வாட்டர் இன் ஆயில் டைப்ஸும் வரும். ஓகேங்களா? ஆன் தி அன்ப்ரோக்கன் ஸ்கின்ஸ் டாபிக்கல்ல வந்து எஸ்பெஷலி காமன் டைப் வந்து வாட்டர் இன் ஆயில். வாட்டர் இன் ஆயில் தான் வந்து காமனா டாபிக்கல்ஸா வந்து நாம யூஸ் பண்றோம். பட் ஈஸிலி ரிமூவ் ஃப்ரம் தி ஸ்கின் வித் வாட்டர் வந்து ஆயில் இன் வாட்டர் டைப் தான். இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் இன் ஆயில் டைப்ல வந்து ஆயில் வந்து கண்டினியூ ஃபேஸ், எக்ஸ்டர்னல் ஃபேஸ் மேஜரா அது வந்து ரிலேட்டிவா வந்து வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஆயில் அதிகமா இருக்கும். ஸோ ஆயில் அதிகமா இருக்கும்போது அது கிரீஸியா ஸ்கின் மேல வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ ஈஸியா வாட்டர் வச்சு வாஷ் பண்ண முடியாது. அதே வந்து டாபிக்கல் எமுல்ஷன் வந்து ஆயில் இன் வாட்டர் டைப்பா இருந்தா ஈஸியா வாட்டர் வச்சு நாம ரிமூவ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதாங்க ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஓகே, அப்ளிகேஷன் அல்லது அட்வான்டேஜஸ். ஸோ மற்ற லிக்விட் டோசேஜ் ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது இது ஸ்பெசிஃபிக்கா என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கலாம். இன் அன் எமுல்ஷன், poorly water soluble drugs may be easily incorporated with improved dissolution rates and bioavailability. So dissolution rate and bioavailability வந்து increase பண்ண முடியும். அதாவது especially poorly water soluble drugs இந்த emulsion preparation மூலமா. அதே போல the unpleasant taste or odor of oils. So என்னென்ன ஆயில்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ் தெரபியூட்டிக் இன்கிரியன்ஸா நாம எடுத்துக்கிறோமோ ஒரு சில ஆயில்ஸ் வந்து காமனா ஒரு அன்பிளீசன்ட் டேஸ்ட் அண்ட் ஆர்டர் இருக்கும். ஸோ இது வந்து எமுல்சிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம், அதை எமுல்ஷன் ஃபார்ம்ல ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய அந்த அன்பிளீசன்ட் டேஸ்ட் ஆர்டர் வந்து நம்மளால குறைக்க முடியும். அதே போல அப்சார்ப்ஷன் ரேட் அண்ட் பர்மிஷன் ஆஃப் மெடிகமெண்ட்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. ஓகேங்களா? அப்சார்ப்ஷன் ரேட்டும் பர்மிஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல அப்சார்ப்ஷன் மே பி என்ஹான்ஸ்ட் பை தி ரெடியூஸ்ட் சைஸ் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், அந்த சின்ன ஃபைன் டிராப்லெட்ஸ் இருக்குல்ல, ஃபைன் ஆயில் குளோபல்ஸ் ஆர் வாட்டர் குளோபல்ஸ் இருக்குல்ல, ஸோ எந்த அளவுக்கு நம்ம சின்னதா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ மற்ற சஸ்பென்ஷனோட கம்பேர் பண்ணும்போது, மற்ற சொல்யூஷனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து இதனுடைய அப்சார்ப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவா வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஃபார்முலேஷன் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ஆர்கான் டார்கெட்டட் டெலிவரிஸ் அவைலபிள். ஸோ டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்துக்கு வந்து இந்த எமுல்ஷன் வந்து சூட்டபிள் ஃபார்முலேஷன் அண்ட் டோசேஜ் ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே. அதே போல வந்துங்க ஐஎம் இன்ஜெக்ஷன் ஆஃப் வாட்டர் இன்சாலிபிள் ட்ரக்ஸ். வாட்டர் இன்சாலிபிள் ட்ரக்ஸ் வந்து பேரண்டரல்ல எஸ்பெஷலி ஐஎம் இன்ஜெக்ஷன்ஸ்ல நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே போல எமுல்ஷன் வந்து வேக்சினேஷன்ஸாவும் கொடுக்கலாம். வேக்சினேஷன் டு ப்ரொவைட் ஸ்லோ ரிலீஸ். ஸோ ஒரு சில இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆயில் இன்ஜெக்ஷனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராமஸ்குலர்ஸ்ல கொடுக்கும்போது இன்ஜெக்ஷன் பண்ண சைட்ஸ்ல இருந்து டெபாட் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமா ஆயிலி ட்ரக்ஸ் வந்து சஸ்டைண்டா ரிலீஸ் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதே சமயம் ஐவி பேரண்டரல்லாவும் கொடுக்கலாம் எமுல்ஷன்ஸ். இட் கண்டைனிங் ஃபேட், கார்போஹைட்ரேட் அண்ட் விட்டமின்ஸ் ஆஸ் எ நியூட்ரிஷன்ஸா நாம வந்து இங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ லிக்விட் நியூட்ரிஷன்ஸ் வந்து ஐவி எமுல்ஷன்ஸ்ல நாம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து மேஜர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே. அடுத்தது தியரிஸ் ஆஃப் எமுல்சிஃபிகேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எம்சிக்யூஸ் இதுல இருந்து கேட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சு படிங்க. தியரி ஆஃப் எமுல்சிஃபிகேஷன்ஸ். இங்க எமுல்சிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் எமுல்சிஃபிகேஷன் பண்ணணும்? ஆயிலும் வாட்டரும் சேராது, அதை சேர வைக்கணும், அதுதான் எமுல்சிஃபிகேஷன்ஸ். ஓகே. ஸோ இந்த தியரிஸ்ல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ என்னென்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணி ரெண்டையும் சேர வைக்கிறோம், ஒன்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி மெயின்டைன் பண்ண வைக்கிறோம், அந்த ஃபைன் ஆயில் குளோபல்ஸோ அல்லது வாட்டர் குளோபல்ஸோ அல்லது டிராப்லெட்ஸோ எப்படி வந்து ஸ்டேபிளா, ஃபைனலா, யூனிஃபார்மா லாங் டேர்முக்கு வந்து நம்மளால ஹோல்டு பண்ண வைக்க முடியுது, அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ண வைக்க முடியுது, அதை தான் வந்து தியரிஸ்ல நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு 3 முக்கியமான, நிறைய தியரி இருக்கு, பட் ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல ஒரு 3 முக்கியமான தியரி கொடுத்துருக்காங்க. அதுல சர்ஃபேஸ் டென்ஷன் தியரி, இது வந்து காமன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். சர்ஃபேஸ் டென்ஷன் தியரி, அதுக்கப்புறம் ஓரியன்டட் வெட்ஜ் தியரி, ஓரியன்டேஷன் வெட்ஜ் தியரி, அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஷியல் ஃபிலிம் தியரி. இந்த 3 முக்கியமான தியரி. அதை தவிர நிறைய தியரிஸ் இருக்கு, இங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் பார்க்கலாம். when a liquid is in contact with another liquid, ஒரு லிக்யூட் இன்னொரு லிக்யூட் கூட கான்டாக்ட்ல
ரெண்டையும் மிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க இம்மிசிபிள் லிக்விட் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்றோம். ஆயில் அண்ட் வாட்டர். So when a liquid is in contact with another liquid in which it is insoluble and immiscible, ரெண்டுமே வந்து soluble ஆகாது, miscible ஆகாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, நல்ல கேர்ஃபுல்லா கவனிங்க. The force causing each liquid to resist break up into smaller particles is called interfacial tension. So ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாட்டரும் ஆயிலும் தனித்தனியா நிக்குது. ஓகேங்களா? அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகாம, அது ரெண்டுமே பிரேக் ஆகாத, அது ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கான்டாக்ட் ஆகாம, ஓகேங்களா, தனித்தனியா பிரேக் ஆகிறதுக்கு, ஓகேங்களா, அந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து ஃபார்ம் ஆகுங்க. உங்க ரெசிஸ்டன்ட் வந்து டெவலப் ஆகும். ரெண்டும் ஒண்ணு சேராம இருக்கிறதுக்காக, அதனுடைய சர்ஃபேஸ் வந்து குறையறதுக்காக, ஆயிலும் வாட்டரும் ஒண்ணு சேராம தனித்தனியா பிரேக் ஆகிறதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து அங்க ஃபார்ம் ஆகுங்க. அதை தான் நம்ம இங்க என்ன சொல்றோம்? இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ரொம்ப சிம்பிள். நம்ம தியரி வந்து அந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் ஆயிடும். ஸோ இன்டர்ஃபேஷியல் டென்ஷன்னா என்ன அப்படிங்கிற டேர்ம் புரிவிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். இன்டர்ஃபேஷியல் டென்ஷன். ஸோ ரெண்டு ஒண்ணு கலக்காம இருக்க, ரெண்டு மிக்ஸ் ஆகாம இருக்க, இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு ரெசிஸ்டன்ட் பவர் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்க, இங்க சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட், இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க. எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் இருக்கு, அல்லது சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட்னு சொல்லலாம், அல்லது சிம்பிளா சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, சர்ஃபெக்டன்ட் ஆர் சப்ஸ்டன்சஸ் தட் ரெடியூஸ் த ரெசிஸ்டன்ட் ஆஃப் droplets, reduce the resistance of droplet to form smaller droplets. ஓகேங்களா? ரெடியூஸ், அந்த ஒரு டிராப்லெட் வந்து ஒரு பெரிய டிராப்லெட் வந்து சின்ன டிராப்லெட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு, ஓகேங்களா, ரெண்டும் நல்ல கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகிறதுக்கு, ஓகேங்களா, அந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்த சர்ஃபெக்டன்ட் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஸோ சர்ஃபெக்டன்ட் ஆர் ஆல்சோ கால்டு எமுல்சிஃபையர் ஆர் வெட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல பாருங்க, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட், இதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து அடிக்கடி எம்சிக்கு சொல்றோம். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இது வந்து ஜி அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி, கிப்ஸ் எனர்ஜியை வந்து சுருக்கமா ஜி அப்படின்னு சொல்றோம். இதனுடைய வேரியேஷன் வந்து டெல்டா ஜி அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்க பாருங்க. ஆன் மிக்சிங் ஆர் மெக்கானிக்கல் அஜிடேஷன்ஸ் போத் லிக்விட் வாட்டர் அண்ட் ஆயில் ரெண்டையும் வந்து ஒரு க்ளோஸ்ட் வெசல்ஸ்ல ஒரு பாட்டில ஊத்திடுறோங்க. ஒரு 1/2 லிட்டர் ஒரு 1 லிட்டர் பாட்டில், அதுல வந்து ஒரு 400 ml ஆயிலும் 400 ml வாட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்றோம். அஜிடேஷன் ஆன் போத் லிக்விட் வில் ஃபார்ம் டிராப்லெட் ஆஃப் வேரியஸ் சைஸ், சின்ன சின்ன டிராப்லெட்டா வந்து அங்க கன்வெர்ட் ஆகுது. ஸோ தேர் பை இன்க்ரீசிங் த இன்டர்ஃபேஷியல் ஏரியா. இன்க்ரீசிங் த இன்டர்ஃபேஷியல் ஏரியா அப்படின்னா அந்த பெரிய அந்த செப்பரேட்டா இருக்கிற அந்த கிராக்கிங் சிஸ்டத்துல இருக்கிற அந்த பிரேக்கிங் சிஸ்டத்துல இருக்கிற அந்த ரெண்டு ஆயில் அண்ட் வாட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன ஆகுது? சின்ன சின்ன ஃபைன் பார்ட்டிகல்ஸா மாறுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு பெரிய பொருள் சின்ன பொருளா வந்து கன்வெர்ட் ஆகும்போது அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாகுது. ஸோ அப்ப இங்க வந்து நல்லா ஷேக் பண்ணும்போது, ஆயிலும் வாட்டரும் ஷேக் பண்ணும்போது அது சின்ன சின்ன ஃபைன் பார்ட்டிகல்ஸா மாறும்போது ரெண்டுக்கு நடுவுல நிறைய கான்டாக்ட் நடக்குது. ரெண்டுக்கு நடுவுல வந்து நிறைய கான்டாக்ட் வந்து நடக்குது. ஸோ அதனாலதான் இன்க்ரீசிங் த இன்டர்ஃபேஷியல் ஏரியா, இன்க்ரீசிங் த இன்டர்ஃபேஷியல் ஏரியா. ஸோ ஆயிலும் வாட்டரும் நிறைய கான்டாக்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? பிட்வீன் த லிக்யூட்ஸ் வித் எ கரஸ்பாண்டிங் இன்க்ரீஸ் இன் தி சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? டெல்டா ஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் in the surface free energy delta G of the system which brought about by the formations of droplets. So அப்போ சின்ன சின்ன droplets வந்து நமக்கு அங்க கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஷியல் ஏரியா அதிகமாகுது, சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து நமக்கு இங்க அதிகமாகுது. ஓகேங்களா? அண்ட் த கரஸ்பாண்டிங் அதே சமயம் வந்து இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா டெல்டா ஏ. ஸோ டெல்டா ஏ அதிகமாகுது, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது. நமக்கு வந்து அதே போல வந்து சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து பேரலா வந்து நமக்கு அதிகமாகுது. இன் விச் காமா இஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் வந்து நமக்கு இங்க அதிகமாகுது. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ இதுதாங்க கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் தியரி வந்துங்க எமல்சிஃபிகேஷன்ல சர்ஃபேஸ் டென்ஷன் தியரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி. சர்ஃபேஸ் டென்ஷன் தியரி ஆஃப் எமல்சிஃபிகேஷன், the use of surfactant or emulsifying agents or surface active agents result in reduction in the interfacial tension of two immiscible liquids. interfacial tension என்ன? ரெண்டு லிக்விடையும் வந்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டும் தனித்தனியா இருக்கு, அதை வந்து நல்லா ஷேக் பண்றோம். அது வந்து டெம்பரவரியா மிக்ஸ் ஆகுது, மறுபடியும் கொஞ்ச நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? ரெண்டும் தனியா பிரிஞ்சிருது. பட் ரெண்டும் தனியா பிரியாம இருக்கிறதுக்காக நம்ம இங்க என்ன ஆட் பண்றோம்? சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட் ஆர் சர்ஃபெக்டன்ட் ஆட் பண்றோம். அந்த சர்ஃபெக்டன்ட்டுடைய முக்கியமான வேலை என்ன? ரெடியூஸ் இந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன், அதாவது ரெண்டும் ஒண்ணு சேராம இருக்கிறதுக்காக அந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு ரெசிஸ்டன்ட் பவர் இருக்குல்ல, அதை வந்து குறைக்குதுங்க. அவ்வளவுதான். ரெடியூக்ஷன் இன் தி இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் ஆஃப் டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ். இதுதான் வந்து நாம எவ்வளவோ தியரி எவ்வளவோ மெக்கானிசம் பார்க்கிறோம், பட் இதுதான் வந்து ஒரே லைன்ல சொல்ல போனா எமுல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா reduction in the interfacial tension of two immiscible liquids. Okay, so reducing the repellent force between the liquids. அந்த ரெண்டு லிக்விடுக்கு நடுவுல இருக்கிற அந்த repellent force, அந்த எதிர்க்கக்கூடிய அந்த resistant force வந்து நம்ம இங்க வந்து குறைக்க முடியுது. and diminishing each liquid's attraction for its own molecules. ஓகேங்களா? ஓகே. சோ அந்த ரெண்டு மாலிகூல்ஸ் நடுவுல இருக்கிற அந்த attraction force
அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸை வந்து குறைக்குது. அப்படி அட்ராக்ஷன் ஃபோர்ஸை வந்து குறைக்கும் போது அது தனித்தனியா ஈஸியா பிரிய ஆரம்பிக்குது. இப்படியும் சொல்லலாம். The surfactant enable large globules. So அப்போ ஃபைனலா என்ன சொல்ல வரோம்? The surfactant enable large globules to break into smaller globules ones and prevent small globules from coalescing into large ones. So அப்போ emulsifying agents உடைய வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பெரிய லார்ஜ் குளோபல்ஸை வந்து பிரேக் பண்ணி இந்த மாதிரி பெரிய லார்ஜ் குளோபல்ஸா இருக்குங்க. ஒரு பெரிய லார்ஜ் குளோபல்ஸா இருக்கும். சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? இதை பிரேக் பண்ணி என்ன பண்ணுவோம்? சின்ன சின்ன ஃபைன் டிராப்லெட்ஸா ஃபைன் குளோபல்ஸா மாத்தும். இது அப்படியே எல்லாம் பிரிஞ்சிரும். இந்த டிராப்லெட்ஸ் பிரிஞ்சு எக்ஸ்டர்னல் ஃபேஸ்ல வந்து நமக்கு யூனிஃபார்மா டிஸ்பர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் என்ன பண்ணும்? இது வந்து பெரிய குளோபல்ஸ் சின்ன குளோபல்ஸா மாத்தும். அதே சமயம் அந்த சின்ன சின்ன குளோபல்ஸ் எல்லாமே வந்து ஒன்னு சேர்ந்து கோலசிங் அப்படின்னா அந்த சின்ன சின்ன குளோபல்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டிராப்லெட்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய குளோபல்ஸா மாறதான் நம்ம என்ன சொல்றோம்? கோலசிங் அப்படின்னு சொல்றோம். அந்த மாறாம பாத்துக்கும். சோ ரெண்டு வேலை இதுக்கு இருக்குங்க. ஒன்னு வந்து பெரிய குளோபல்ஸை பிரேக் பண்ணும். ஒன்னு பெரிய குளோபல்ஸை வந்து பிரேக் பண்ணி சின்ன சின்ன குளோபல்ஸா மாத்தும். அதே சமயம் இந்த சின்ன சின்ன ஃபைன் குளோபல்ஸ், இந்த நானோ மைக்ரோ குளோபல்ஸ் ஆர் டிராப்லெட்ஸ் வந்து ஒன்னு சேராம பாத்துக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து இந்த சர்ஃபெக்டன்ட்க்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து மேஜர் தியரி. Generally speaking, hydrophilic emulsifying agents will promote oil in water emulsions. So emulsifying agents நிறைய இருக்கு. அதுல வந்து hydrophilic emulsifying agents வந்து oil in water emulsion வந்து ப்ரோமோட் பண்ணும். அதே போல hydrophobic emulsifying agents will promote water in oil emulsion டைப் வந்து ப்ரோமோட் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோபிக் அப்படின்னா வந்து என்னது? ஆயிலி. சோ ஆயிலி அப்படிங்கிறது எப்பயுமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபேஸ் அதிகமா மெஜாரிட்டியா இருக்கும், ஆயில் இருக்கும். சோ அதனால வாட்டர் இன் ஆயில் டைப்பை தான் ப்ரோமோட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த தியரி என்ன அப்படின்னா, மோனோமாலிகுலார் ஃபிலிம் சிங்கிள் மாலிகுல். மோனோமாலிகுலார் ஃபிலிம் ஆர் ஓரியன்டட் வெட்ஜ் தியரி. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, this theory proposes that the surfactant form monomolecular layer around the droplet. இங்க பாருங்க, இது வந்து ஒரு டிராப்லெட்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டிராப்லெட். ஸோ அந்த டிராப்லெட்டை சுத்தி ஒரு சிங்கிள் மோனோ மாலிகுலர் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இங்க பாருங்க, the many surfactant having hydrophilic and hydrophobic portions. இந்த டிராப்லெட் வந்து ஆயில் குளோபல்ஸா வாட்டர் குளோபல்ஸா பார்க்கும். சர்ஃபெக்டன்ட் வந்து ரெண்டு இருக்கு, ஹைட்ரோஃபிலிக் இருக்கு, அந்த ஹைட்ரோபோபிக் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராப்லெட் வந்து ஆயிலியா இருந்தா என்னது? ஹைட்ரோபோபிக் போர்ஷன்ஸ் வந்து இந்த இடத்தை சுத்தி ஒரு மோனோ லேயர், ஒரு மோனோ லேயர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இது வந்து ஒரு டிராப்லெட், இது வந்து ஒரு டிராப்லெட், இது வந்து ஒரு ஆயில் டிராப்லெட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஹைட்ரோபோபிக் போர்ஷன் வந்து அதை சுத்தி என்ன பண்ணிக்கும்? அப்படியே வந்து சரௌண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? பட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஓரியன்டட் அப்படின்னு சொல்றோம். ஓரியன்டட் வெட்ஜ் தியரி அப்படின்னு சொல்றோம். ஏன் வெட்ஜ் தியரி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, the many surfactant have hydrophilic and hydrophobic portion and the molecule will position or orient themselves into each phase. So the wedge safe theory propose that emulsifier will surround either oil globules or water globules. So இந்த மாதிரி வெட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குங்க. இந்த மாதிரி வெட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி வெட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி சுத்தி ஆயில் குளோபல்ஸ் சுத்தி வெட்ஜ் மாதிரி ஓரியன்டா வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். அதனாலதான் இது வந்து என்னது? ஓரியன்டட் வெட்ஜ் தியரி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல புக்ல படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்துங்க இந்த பிளாஸ்டிக் ஆர் இன்டர்ஃபேஷியல் ஃபிலிம் தியரி. இது ரொம்ப சிம்பிள். பிளேசஸ் த எமுல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் அட் தி interface between the oil and water surrounding the droplet of the internal phase as thin layer of film absorbed on the surface of the droplets. ஒரு ஆயில் டிராப்லெட் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயில் டிராப்லெட்டோ அல்லது வாட்டர் டிராப்லெட்டோ இருக்கு. அதை சுத்தி வந்து ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிடும். அதை சுத்தி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிராப்லெட் வந்து அங்க இங்கேயும் போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் வச்சுக்கோங்களேன், அதை சுத்தி வாட்டர் இருக்கு, கண்டினியூ ஃபேஸ் இருக்கு. ஸோ அது ரெண்டுக்கும் வந்து என்ன பண்ணும்? கான்டாக்டை வந்து குறைக்கும். ஓகேங்களா? அதே சமயம் இன்னொரு டிராப்லெட்ஸ் கூட கான்டாக்டை வந்து குறைக்கும். ஓகேங்களா? சோ அதனால அது வந்து எப்பயுமே யூனிஃபார்மா டிஸ்பர்ஷனா வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும். ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஆயிலுக்கும் வாட்டருக்கும் நடுவுல வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அதான் என்ன சொல்றோம்? இன்டர்ஃபேஷியல் ஃபிலிம் தியரி அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, இது எப்படி ஆகுது அப்படின்னா, thin layer of film observed on the surface of the drops. இந்த டிராப்லெட்ஸ் மேல வந்து அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா? அப்சர்வ் ஆகி அதை சுத்தி ஒரு ஃபிலிமா, ஒரு கவசமா அதை மாத்திரும். ஓகேங்களா? ஓகே. the film prevents contact and coalescing. சோ ஒவ்வொரு டிராப்லெட்டும் வந்து ஒவ்வொரு குளோபல்ஸும் வந்து ஒன்னு சேராம பாத்துக்கும். ஸோ இங்க முக்கியமானது அதுதான். இங்க இது ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த சின்ன சின்ன ஃபைன் டிராப்லெட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்? ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய குளோபல்ஸா மாறிடுங்க. அதை வந்து தடுக்குங்க இந்த சுத்தி இருக்கிற அந்த ஃபிலிம். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். the film prevents contact and coalescing of the dispersed phase. the tougher and more pliable the film, the greater the stability of the emulsions. ஓகேங்களா? இது ஒரு எமில்சிஃபிகேஷன் தியரி. அதுக்கப்புறம் என்னன்னா, மல்டி மாலிகுலார் ஃபிலிம் தியரி ஆர் ஃபிஷர் தியரி. அப்படின்னா என்ன அப்படின்னா, in which hydrated or hydrophilic emulsifier make multimolecular film surrounding the droplet of the internal phase. Example, acacia gelatin in oil in water type. Especially இந்த டைப்ல மட்டும் இந்த multimolecular film theory or Fisher theory வந்து இங்க அப்ளை ஆகும்.
அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது அகேசியா அண்ட் ஜெலாட்டின். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஹைட்ரேட்டட் ஆர் ஹைட்ரோஃபிலிக் எமில்சிஃபையர் மேக் மல்டி மாலிகுலார் ஃபிலிம் ஓகேங்களா சரௌண்டிங் த இன்டர்னல் ஃபேஸ். ஸோ இங்க இன்டர்னல் ஃபேஸ் என்னது ஆயில். ஸோ ஆயில சுத்தி வந்து என்ன ஆகுங்க ஸோ வந்து ஒரு மல்டி மாலிகுலார் ஃபிலிம் மாதிரி சரௌண்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு தியரி. அதுக்கப்புறம் ஃபேஸ் வால்யூம் தியரி. இந்த ஃபேஸ் வால்யூம் தியரினா என்ன அப்படின்னாங்க எமில்ஷன்ல ரெண்டு ஃபேஸ் இருக்கு, ஒன்னு ஆயில் அண்ட் வாட்டர். ஸோ த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் டு வால்யூம் ஆஃப் தி டிஸ்பர்ஸ்டு மீடியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இன் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆயில் இன் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இங்க ரெண்டு ஃபேஸ் இருக்கு, ஒன்னு ஆயில் ஃபேஸ் இன்னொன்னு வாட்டர் ஃபேஸ் ஓகேங்களா. ஸோ இங்க டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து ஆயில், டிஸ்பர்ஸ்டு மீடியம் வந்து வாட்டர். ஸோ ரெண்டுக்கு நடுவுல என்ன குவான்டிட்டி என்ன வால்யூம் அப்படிங்கிறதுடைய அந்த ரேஷியோ தான் வந்து என்னது ஃபேஸ் வால்யூம் ரேஷியோ அல்லது ஃபேஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆயில் எவ்வளவு இருக்கு கம்பேரிட்டிவா ரிலேட்டிவா வாட்டர் எவ்வளவு இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் உள்ள ப்ரொபோர்ஷனை தான் நம்ம என்ன சொல்றீங்க ஃபேஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஸோ த ஆப்டிமம் ஃபேஸ். ஸோ அப்போ எந்த ரேஷியோல வந்து ஆப்டிமமா இருக்கும் ஸ்டெபிலிட்டி இஷ்யூ வராது அப்படிங்கிறது வந்து இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்டிமம் ஃபேஸ் வால்யூம் ரேஷியோ இஸ் ஜென்ரலி அப்டைன்டு when the internal phase is about 40 to 60%. இன்டர்னல் ஃபேஸ் இங்க வந்து என்னது ஆயில், இங்க ஆயில். ஸோ இப்போ ஆயில் அல்லது வாட்டரின் ஆயில்ல வந்து வாட்டர் இன்டர்னல் ஃபேஸ். ஸோ அந்த இன்டர்னல் ஃபேஸ் வந்து அரௌண்ட் 40 to 60% இருந்தால் இது வந்து என்ன நமக்கு வந்து ஒரு ஆப்டிமம் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஓகேங்களா. total quantity of the product. So the internal phase should be not exceeding 60% and usually around 30 to 40% give best stability. So ஒரு சில தியரி என்ன சொல்லுது அப்படின்னாங்க இந்த ஆயிலுக்கும் வாட்டருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ப்ரொபோர்ஷன் ஃபேஸ் ரேஷியோ வந்துங்க எப்பயுமே 60க்கு மேல தாண்டக்கூடாது. ஆப்டிமமா வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 30 to 40% இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தியரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் டபுள் லேயர் தியரி DLBO அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்ளை டு oil in water emulsion where droplet have surface charges. droplet சுத்தி ஒரு surface charges இருக்கும் ஓகேங்களா. அப்போ இங்க ரெண்டு droplet இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு droplet இது ஒரு droplet. இந்த ரெண்டு dropletக்கு மேல சேம் சார்ஜஸ் இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு ரெண்டுக்கும் மேல அல்லது ரெண்டுக்கும் மேல நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. அப்படி பாசிட்டிவ் அல்லது ரெண்டு டிராப்லெட்டும் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டும் பக்கத்துல போகும்போது நெருங்க போகும்போது ரெண்டும் வந்து ஒரு ரீபல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும், ரெண்டும் வந்து பிரியும். அதான் நீங்க என்ன சொல்றோம் எலக்ட்ரிக் டபுள் லேயர் தியரி அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரிக் டபுள் லேயர் தியரி இந்த டிராப்லெட்ஸ் என்ன ஆகும் ரீபல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா பிட்வீன் சிமிலர்லி சார்ஜ்டு டிராப்லெட். ஸோ இதனால வந்து அந்த ரெண்டு டிராப்லெட்டும் சேர்றது அக்ரிகேஷன் ஆகிறத வந்து நம்மளால தடுக்க முடியும். அதனுடைய கண்டினியூவேஷனா கோலசிங் ப்ராசஸை வந்து நம்மளால தடுக்க முடியும் ஓகேங்களா. இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா சிமிலர் அயனிக் எமில்சிஃபையர் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம் ஓகேங்களா. இது ஒரு தியரிங்க. ஃபைனலா என்னன்னா ஹைட்ரோடைனமிக் ஆர் விஸ்காசிட்டி எஃபெக்ட். இது வந்து ஒரு முக்கியமான தியரி. ஸோ அதாவது வந்து லாங் டேர்மா வந்து ஆயிலும் வாட்டரும் வந்து அந்த அதில் இருக்கிற டிராப்லெட் வந்து யூனிஃபார்மா டிஸ்பர்ஷன் ஆயிருக்கணும் அப்படின்னா இது ஒரு முக்கியமான தியரி. அப்படின்னா ஹை விஸ்காசிட்டி ஆஃப் தி எக்ஸ்டர்னல் ஃபேஸ். இங்க ஆயில் இன் வாட்டர் வச்சுக்கோங்களேன், வாட்டர் தான் வந்து இங்க எக்ஸ்டர்னல் ஃபேஸ் ஓகேங்களா. அப்போ வாட்டருடைய விஸ்காசிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆயில் வந்து டிராப்லெட் ஃபார்ம்ல இருக்கும்ல அந்த டிராப்லெட் வந்து அவ்வளவு சீக்கிரம் அங்க இங்கேயும் வந்து அலையாது. ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு கம்மியா இருக்கும் பாருங்க. அதனாலதான் ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேஸ்னுடைய விஸ்காசிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெடியூஸ் டிராப்லெட் மூவ்மெண்ட். அப்போ டிராப்லெட் மூவ்மெண்ட் ரெடியூஸ் ஆகும்போது ஸ்டெபிலிட்டியை வந்து நம்மளால என்ஹென்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதுக்காக நம்ம வந்து அந்த விஸ்காசிட்டியை என்ஹென்ஸ் பண்றதுக்காக பாலிமர்ஸ் லைக் மெத்தில் செல்லுலோஸ் இதெல்லாமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஸோ விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து இந்த ஃபேஸ் செப்பரேஷன் ஆயிலும் வாட்டரும் தனியா பிரியறதுக்கான காரணங்கள் வந்து நமக்கு குறையுது ஓகேங்களா. இது ஒரு தியரி. அவ்வளவுதாங்க. இதெல்லாமே வந்து ஒரு சில முக்கியமான தியரிங்க. ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு ஸ்டேபிள் எமில்ஷன் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஓகேங்களா. ஓகே, அடுத்தது டிஃபரெண்ட் ஃபார்முலேஷன் அண்ட் டோசேஜ் ஃபார்ம் ஆஃப் எமுல்ஷன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் எமுல்ஷன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டோசேஜ் ஃபார்ம் இல்ல, ஒரு சிங்கிள் ஃபார்முலேஷன்ஸ் இல்ல. ஸோ இதுல வந்து ஓரல் அவைலபிள், டாபிக்கல்ஸ்ல அவைலபிள், பேரண்டல் அவைலபிள். ஓரல் வந்து காமனா ஃபுட் சப்ளிமெண்டரிஸ், அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிபேஷன் பை ஆயில். ஃபுட் சப்ளிமெண்டரிஸ்னா எக்ஸாம்பிளா வந்து நமக்கு வந்து வைட்டமின் ரிச்டு ஆயில்ஸ் நிறைய வந்து ஆயிலி அந்த ஆயில் வந்து நம்ம எமுல்ஷன் ஓரல் எமுல்ஷன் ஃபார்ம்ல ஓரலா எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. லைக் வந்து கேஸ்டர் ஆயில், அப்புறம் வைட்டமின் ஏ ரிச்டு ஃபிஷ் லிவர் ஆயில். ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்து ஓரலா எடுத்துக்கிறோம். இது வந்து ஓரல். அதுக்கப்புறம் ஐவி எமுல்ஷன். இந்த ஐவியும் இந்த ஓரல் எமுல்ஷனும் வந்து காமனா எந்த டைப்ல இருக்கும்னா ஆயில் இன் வாட்டர் டைப்ல இருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அதே போல டெர்மட்டாலஜிக்கல் எமுல்ஷன்ஸ் அதாவது டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எமுல்ஷன் ஃபார் சப்குட்டேனியஸ் அண்ட் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷனுக்கும் சப்குட்டேனியஸ்க்கும் டெர்மட்டாலஜிக்கல் டாபிக்கல் ப்ரிப்பரேஷன் எமுல்ஷனுக்கும் வந்து காமனா வந்து என்ன டைப்ல இருக்கும்னா வாட்டர் இன் ஆயில் டைப்ல இருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஓரலும் ஐவியும் வந்து ஆயில் இன் வாட்டர் டைப்பும் டாபிக்கலும் ஐஎம்மும் வந்து வாட்டர் இன் ஆயில் டைப்லையும் இருக்குங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ டெர்மட்டாலஜிக்கல் எமுல்ஷன் வந்து ஃப்ளூயிட்ல என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும் லிக்யூட்ல என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும்னா லோஷன் அண்ட் லினிமெண்ட்ல இருக்குங்க. அதே போல செமிசாலிட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா கிரீம் அண்ட் ஆயின்மெண்ட் இருக்குங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ டாபிக்கல்ஸ்ல வந்து ஃப்ளூயிட், லோஷன் அண்ட் லினிமெண்ட்ஸ், செமிசாலிட்ல வந்து முக்கியமானது கிரீம்.
ஓகேங்களா. ஸோ வாட்டர் இன் ஆயில் டைப்ஸ் ஃபார் டாபிக்கல்ஸ் மோர் கிரீசி. ஆல்ரெடி சொன்னது போல தான் இங்க வாட்டர் இன் ஆயில் டைப் வந்து ஆயில் மெஜாரிட்டியா இருக்கும் எக்ஸ்டர்னல் ஃபேஸ். ஸோ அதனால கொஞ்சம் மேல வந்து கிரீஸா ஆயில் மாதிரி பிடிக்கும். ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் வந்து வாட்டர் வச்சு நம்மளால ஈஸியா வாஷ் பண்ணிட முடியாது. பட் இட் வில் கிவ் சாஃப்ட் அண்ட் ஃபாஸ்ட் அப்சார்ப்ஷன் த்ரூ ஸ்கின்ஸ். ஓகேங்களா, இது ஒரு பெனிஃபிட் இருக்கு வாட்டர் இன் ஆயில்ல. ஓகேங்களா. ஓகே, ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன் அண்ட் டோசேஜ் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் எமுல்ஷன். ஸோ எமுல்ஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எமுல்ஷன் ஒரு சக்சஸ்ஃபுல் எமுல்ஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். when formulating a pharmaceutical emulsion, the choice of oil, மூணு முக்கியமான விஷயம் இங்க வந்து நம்ம ஆட் பண்றோம். மூணு முக்கியமான விஷயம் நம்ம இங்க மனசுல வச்சுக்கணும். ஒன்னு ஆயில், நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்றோம். ரெண்டாவது எமுல்சிஃபயர், என்ன டைப் ஆஃப் எமுல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இது வந்து என்ன டைப் ஆஃப் எமுல்ஷன்ஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம வாட்டர் இன் ஆயில்ல ப்ரிப்பேர் பண்ணணுமா, இல்ல ஆயில் இன் வாட்டர்ல ப்ரிப்பேர் பண்ணணுமா, ஸோ எந்த டைப்ல ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஆயில் எடுத்துக்கணும், எந்த எமுல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலேஷன்ஸ்ல. இது எல்லாமே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா will depend on the route of administration. இது லோஷனா அல்லது லினிமெண்டா அல்லது வந்து பேரண்டலுக்காக ஐஎம்ஆ அல்லது பேரண்டலுக்காக வந்து ஐவியா அல்லது வந்து என்ன ரூட்ல நம்ம கொடுக்குறோம் ஒன்று. நெக்ஸ்ட் அல்டிமேட் கிளினிக்கல் யூஸ், என்ன பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம், என்ன கிளினிக்கல் யூஸ்க்காக கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் வந்து எந்த ஆயில யூஸ் பண்ணணும், என்ன டைப்ல ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து தீர்மானிக்கும். ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயில், என்ன ஆயில் காமனா நாம வந்து ஒரு பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு சில ஆயில் வந்துங்க மெடிக்கமெண்ட்ஸா வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டார் ஆயில் வந்து மெடிக்கமெண்டா யூஸ் பண்ணிக்கிறோம் கான்ஸ்டிபேஷன்ஸ்க்காக. ஓகேங்களா. மெடிக்கமெண்ட் இட் செல்ஃப் ஆர் ஆஸ் எ கேரியராகவும் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஒரு ட்ரக், ஒரு லிபிட் சாலிபிள் ட்ரக்ஸ், ஒரு லிபிட் சாலிபிள் ஒரு சாலிட் சப்ஸ்டன்சஸ் அல்லது ஒரு பவுடர்டு ட்ரக்ஸ், லிபிட் சாலிபிள் ட்ரக்ஸ் வந்து கேரியராகவும் எடுத்துக்கிறோம். அல்லது ஒரு சில ஆயில் வந்து மெடிக்கமெண்டாவும் நமக்கு இங்க யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், ஆயில் பேஸ்டு ஆன் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து நம்ம காமனா எடுத்துக்கிறோம். எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து ஆயில் பேஸ்டு வந்து ஹைட்ரோ கார்பன் ஆயில் வந்து நம்ம காமனா எடுத்துக்கிறோம். என்னென்னா லிக்விட் பேராஃபின் ஆயில் எடுத்துக்கிறோம், சாஃப்ட் ஆர் ஹார்ட் பேராஃபின் ஆயில் வந்து நம்ம ஹைட்ரோ கார்பன் ஆயில் வந்து காமனா எடுத்துக்கிறோம். அதை தவிர டர்பன்டைன் ஆயில், பென்சைல், பென்சோயேட் அண்ட் வேரியஸ் சிலிகோன் ஆயில்ஸ் வந்து நம்ம காமனா டாபிக்கல் எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஃபார் ஓரல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் கேஸ்டார் ஆயில், அதுக்கப்புறம் லிக்விட் பேராஃபின், இது வந்து மேஜரா எடுத்துக்கிறோம். அண்ட் காமன்லி யூஸ்டு ஃபிஷ் லிவர் ஆயில், வைட்டமின் ரிச், வைட்டமின் ஏ ரிச்டு ஃபிஷ் லிவர் ஆயில் வந்து கேஸ்டார் ஆயில், லிக்விட் பேராஃபின், ஃபிஷ் லிவர் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு சில ஃபிக்ஸ்டு வெஜிடபிள் சோர்சஸ், ஃபிக்ஸ்டு ஆயில்ஸ் லைக் அராக்கிஸ் ஆயில், இது போல வெஜிடபிள் சோர்சஸ் அண்ட் தென் அனிமல் சோர்சஸ், அதுக்கப்புறம் ஒரு சில என்னது பிளான்ட்ல சீட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய கேஸ்டார் ஆயில், லிக்விட் பேராஃபின், ஹைட்ரோ கார்பன். ஸோ இந்த மாதிரி ஓரல் பர்பஸ்க்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஃபார் பேரண்டலுக்காக வந்து பியூரிஃபைடு வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து நம்ம காமனா எடுத்துக்கிறோம். எஸ்பெஷலி வந்து லாங் செயின் ட்ரைகிளைசரைட், லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது கார்பன் C12 to C18 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். போத் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மாய்டிஸ் வந்து காமனா எடுத்துக்கிறோம். மெயின்லி ஒலிக் ஆசிட்ஸ், லினோலிக் ஆசிட்ஸ், பால்மிட்டிக் ஆசிட் அண்ட் ஸ்டீரிக் ஆசிட்ஸ், இது வந்து நம்ம காமனா பேரண்டல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஓகே, இதான் வந்து ஆயில்ஸ். அடுத்தது வந்துங்க எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ். இதுதான் இதுல ஹீரோவே, முக்கியமான ஒரு விஷயமே. எமுல்ஷன்ஸ்ல நம்ம மேஜரா எதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா எமுல்சிஃபையர் ஆர் எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ், இதுதான் ஹீரோ. இதுதான் வந்து ஒரு ஸ்டேபிள் எமுல்ஷனை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா. ஓகே, இதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். எமுல்சிஃபையர் often have a hydrophilic portion and lipophilic portions. காமனா ஒரு எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு போர்ஷனும் இருக்கும், வாட்டர் லவ்விங் அண்ட் வாட்டர் ஹேட்டிங். ஓகேங்களா. ஹைட்ரோஃபிலிக் வாட்டர் லவ்விங் அண்ட் லிப்போஃபிலிக் வாட்டர் ஹேட்டிங் போர்ஷன்ஸ் வித் ஒன் ஆர் அதர் பீயிங் மோர் ஆர் லெஸ் ப்ரிடாமினன்ட். ஓகேங்களா. ஓகே, ஸோ ரெண்டு போர்ஷன் இருக்கும். ஸோ இங்க கிரிஃபன் அப்படிங்கிறவரு ஓகே எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எந்த டைப் ஆஃப் எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கணும், எவ்வளவு எடுக்கணும், ஸோ ஆயில் இன் வாட்டருக்கு எப்படி எடுக்கணும், வாட்டர் இன் ஆயிலுக்கு எப்படி எடுக்கணும், எந்த டைப் எடுக்கணும், எவ்வளவு எடுக்கணும், ஸோ இது எப்படி நாம வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டாடுறது அப்படிங்கறத வந்து ட்ரை பண்ணி அவர் வந்து ஒரு கான்செப்டை கொடுக்குறாரு. கிரிஃபன் டிவைஸ்ட் a method whereby emulsifying or surface active agents may be categorized on the basis of HLB. ஸோ அப்ப எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்றாரு. ஸோ அது வந்து எப்பயாவது ஒரு கேட்டகரைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கலாம், இது இந்த டைப்புக்காக எடுத்துக்கலாம், இது வந்து இன்டர்னலுக்காக எடுத்துக்கலாம், இது வந்து எக்ஸ்டர்னலுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதை கேட்டகரைஸ் பண்றதுக்காக தான் அவர் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. அதுதான் ஹைட்ரோஃபிலிக் அண்ட் லிப்போஃபிலிக் பேலன்ஸ், அதாவது HLB. அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, அதுதான் வந்து HLB வேல்யூ. ஓகேங்களா. கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த HLB வேல்யூ ஆர் நம்பர் which is indicative of the substance polarity. அந்த எமல்சிஃபையர், அந்த எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் உடைய polarity பேஸ் பண்ணி அவர் வந்து அந்த நம்பரை கொடுத்திருக்காரு, அந்த HLB வேல்யூ கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா HLB வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 1ல இருந்து 40 வரைக்கும் இருக்கு. மினிமம் 1, மேக்ஸிமம் 40 வரைக்கும் இருக்கு. பட் ப்ராக்டிகலி நாம வந்து ஒரு எமல்ஷன், ஒரு பார்மசூட்டிக்கல் எமல்ஷன்ஸ்க்காக ப்ராக்டிகலி வந்து நாம HLB நம்பர் வந்து கிட்டத்தட்ட 1ல இருந்து 20 வரைக்கும் நாம எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் வந்து காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இது வந்து போலாரிட்டியை பேஸ் பண்ணி இந்த HLB வேல்யூ இருக்குன்னு சொன்னோம்ல. இங்க பாருங்க, மெட்டீரியல்ஸ் தட் ஆர் ஹைலி போலார் ஆர் ஹைலி ஹைட்ரோஃபிலிக், ஹைலி போலார்னா ஹைட்ரோஃபிலிக் தான் அது. மெட்டீரியல்ஸ் தட் ஆர் ஹைலி போலார் ஆர் ஹைட்ரோஃபிலிக் ஹேவ் பீன் அசைன்ட் ஹை நம்பர்ஸ்
அப்போ அந்த ஹெச்எல்பி வேல்யூ அதிகமா இருக்கு, அதனுடைய நம்பர் அதிகமா இருக்கு அப்படின்னா அதனுடைய ஹைட்ரோஃபிலிசிட்டி அதிகமா இருக்கு, அதாவது அதனுடைய polarity அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, the materials that are have highly polar or hydrophilic have been assigned higher number than materials that are less polar and more lipophilic. ஓகேங்களா? அப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25, 26, 27, 20, அப்புறம் 30, 35, 37, 38, 40 இந்த மாதிரி 20க்கு மேல அதெல்லாம் அதிகமா வேல்யூ அதிகமான நம்பர் இருக்கு அப்படின்னா அதுக்கு அதிகமான polarity இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஓகே. Generally, surface active agents having assigned HLB value 3 to 6. காமனா 3 to 6 வந்து greatly lipophilic அப்படின்னு சொல்றோம். சோ ஆல்ரெடி சொன்னோம் 1 2 3 4 அப்படின்னா polarity கம்மியா இருக்கு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? லிப்போஃபிலிசிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அப்போ 3 to 6 are generally greatly lipophilic and produce water in oil type of emulsion. Note it. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் கம்மியா இருக்கு. 1 2 3 4 5 6 up to 7 வரைக்குமே வந்து நம்பர் கம்மியா இருக்கு. நம்பர் கம்மியா இருக்குன்னா polarity வந்து கம்மியா இருக்கு. polarity கம்மியா இருக்குன்னா இதுக்கு இன்னொரு அர்த்தம் லிப்போஃபிலிசிட்டி அதிகமா இருக்கு. லிப்போஃபிலிசிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டர்னல் ஃபேஸ் அதிகமா இருக்கு. அப்ப அதனுடைய எக்ஸ்டர்னல் ஃபேஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் எமுல்ஷன்? வாட்டர் இன் ஆயில் டைப் ஆஃப் எமுல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். நோட் இட். ஓகேங்களா? அண்ட் ஏஜென்ட்ஸ் வித் ஹெச்எல்பி வேல்யூ அபவுட் 8 to 18 கிட்டத்தட்ட 8க்கு மேல 8 9 10 11 12 அப் டு 18 அல்லது மேக்ஸிமம் 20 வரைக்கும் நாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் வாட்டர் இன் ஆயில் டைப் ஆஃப் எமுல்ஷன். ஏன்னா ஹெச்எல்பி வேல்யூ நம்பர் அதிகமாக அதனுடைய polarity அதிகமாகுது, ஹைட்ரோஃபிலிசிட்டி அதிகமாகுது. அப்ப அதனுடைய மெஜாரிட்டி அதனுடைய எக்ஸ்டர்னல் ஃபேஸ் என்ன இருக்கும்? இங்க வாட்டர் இருக்கும். சோ அதனால ஆயில் இன் வாட்டர் டைப் ஆஃப் எமுல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எம்சிக்யூ கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஆக்டிவிட்டி அண்ட் ஹெச்எல்பி வேல்யூ ஆஃப் சர்ஃபெக்டன்ட். சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு காமனா சொன்னோங்க. அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. சர்ஃபெக்டன்ட்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஹெச்எல்பி வேல்யூ பேஸ் பண்ணி நிறைய கேட்டகரிஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய ஆக்டிவிட்டி நமக்கு சொல்லிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஏஜென்ட்ஸ். வெட்டிங் ஏஜென்ட்ஸ்னா என்ன? இது வந்து ஒரு சர்ஃபெக்டன்ட். வெட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆர் சர்ஃபெக்டன்ட் வித் ஹெச்எல்பி வேல்யூ. இதனுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எஸ்பெஷலி சர்ஃபெக்டன்ட்ல வெட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா அதனுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 7 to 9 இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 7 to 9 இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. 7க்கு கீழே அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். இங்க பாருங்க 7க்கு கீழனா அதாவது 3 to 6 அப்படின்னா வாட்டர் இன் ஆயில் அதாவது லிப்போஃபிலிசிட்டியா இருக்கும். 9க்கு மேல இருக்கு அதாவது பாருங்க 8 to 18 அப்படின்னா ஆயில் இன் வாட்டர் டைப் அதாவது ஹைட்ரோஃபிலிசிட்டி அதிகமா இருக்கும். பட் இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு வெட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய வேலை என்ன? வெட்டிங் ஏஜென்ட்ஸ் aid in attaining intimate contact between solid particles and liquids. ஸோ லிக்விடுக்கும் சாலிடுக்கும் லிக்விட் சாலிட்னா நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். சஸ்பென்ஷன், சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து லிக்விட்ல சஸ்பெண்டட் ஆயிருக்கும். அப்போ வந்து சாலிடுக்கும் லிக்விடுக்கும் ஒரு கான்டாக்ட் வேணும். அதனால நம்ம வெட்டிங் ஏஜென்ட்ஸ், சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஆல்ரெடி சஸ்பென்ஷன்ல. அப்போ இதுல என்ன யூஸ் பண்றோங்க? வெட்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். வெட்டிங் ஏஜென்ட்ஸ் வேலை என்ன? இன்க்ரீஸ் த கான்டாக்ட் பிட்வீன் சாலிட் அண்ட் லிக்விட். அடுத்தது வந்துங்க எமுல்சிஃபையிங் ஏஜென்ட் அப்படின்னு பொதுவா சொல்றோம். இதுதான் எமுல்ஷன்ஸ்ல நம்ம பர்ஃபெக்ட்டா இங்க அப்ளை பண்றோம். இது வந்து ஒரு சர்ஃபெக்டன்ட் தான். ஆனா இதனுடைய ஹெச்எல்பி வேல்யூ வந்து சப்போஸ் வாட்டர் இன் ஆயில் டைப் ஆஃப் எமுல்ஷனா இருந்தால் அதனுடைய வேல்யூ 3 to 6 அல்லது இங்க பாருங்க ஆயில் இன் வாட்டர் டைப் ஆஃப் எமுல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணனும்னா அதனுடைய ஹெச்எல்பி வேல்யூ வந்து 8 to 18. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் ரெடியூஸ் த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன். Note it. Reduce the interfacial tension between the two immiscible liquids, oil and water. Note it. So wetting agents na enna? Increase the contact between solid and liquid. So emulsifying agents na enna? Reduce the interfacial tension and it promote that mixing of both immiscible liquids. Okay ngla? Okay. So between oil and water, minimizing the surface energy through the formations of globules. Okay ngla? அடுத்தது இன்னொரு term இருக்குங்க, that is detergents. இதனுடைய வேல்யூ இது வந்து ஒரு சர்ஃபெக்டன்ட் தாங்க. இதனுடைய HLB வேல்யூ பாத்தீங்கன்னா 13 to 16. ஒரு நிமிஷம். ஓகே. சோ இதனுடைய வேல்யூ வந்து 13 to 16. இங்க பாத்தீங்கன்னா வந்துங்க கிட்டத்தட்ட இது வந்து அதிகமா பாருங்க 12 விட அதிகமா இருக்கு. சோ அப்ப வந்து நம்பர் அதிகமாக அதனுடைய ஹைட்ரோஃபிலிசிட்டி அதிகமாயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? சோ 12க்கு மேல 10க்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து காமனா டிடர்ஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சர்ஃபெக்டன்ட் வித் HLB வேல்யூ 13 to 16. டிடர்ஜென்ட் இதனுடைய வேலை என்னன்னா will reduce the surface tension. எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ்ல என்ன பார்த்தோம்? Reduce the interfacial tension. Detergents என்ன பார்க்கறோம்? Reduce the surface tension and aid in wetting the surface and the dirt. So காமனா வந்து இந்த கிளாத்ல இருக்கிற டர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக நம்ம டிடர்ஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அந்த டிடர்ஜென்ட்ஸ் உடைய மெக்கானிசம் இதுதான். அதனுடைய HLB வேல்யூவே வந்து 13 to 16 குள்ள இருக்கும். சோ எந்த சோப்ஸ் டிடர்ஜென்ட்ஸ் பார்த்தாலும் வேல்யூ வந்து இதுக்குள்ள இருக்கும் பாத்தீங்கன்னா. ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா சர்ஃபெக்டன்ட்ல சால்யூபிளைசிங் ஏஜென்ட்ஸ். சால்யூபிளைசிங் ஏஜென்ட்ஸ்னாவே அதனுடைய HLB வேல்யூ more than 15 up to 20. Note it. சோ இங்க பாத்தீங்கன்னா சர்ஃபெக்டன்ட்ல இவ்வளவு கேட்டகரி இருக்குங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதனுடைய HLB வேல்யூ பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ். அதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கறோம். இது வந்து மேஜரா மூணா பிரிக்கலாங்க இந்த எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ். ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருப்பாங்க. நான் அயனிக், கேட்டயானிக் அந்த மாதிரி டைரக்டா அப்படி கொடுத்திருப்பான். ஒரு சில புக்ல ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு அவன் ஸ்டைல்ல கொடுத்திருப்பான். இதுல வந்து நம்ம இங்க மேஜரா என்ன கொடுத்திருக்கோம்? ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து நேச்சுரல் எமுல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ், ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ்
அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சிந்தட்டிக் எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இது மூணா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ்ல வந்து ரெண்டு சோர்சஸ்ல இருந்து எடுக்கிறோம். நேச்சுரல் வந்து ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் சோர்சஸ் லைக் அகேசியா, ட்ரககாந்த், அல்ஜினேட், கான்ட்ராஸ், ஜாந்தன் அண்ட் பெக்டின். இது எல்லாமே வந்து ஹைட்ரோஃபிலிக் கொலாய்ட்ஸ். இது எல்லாமே அகேசியா, ட்ரககாந்த் எல்லாமே வந்து ஹைட்ரோஃபிலிக் நேச்சர். ஓகேங்களா, இது எல்லாமே வெஜிடபிள் டெரிவேட்டிவ்ஸ், ஹைட்ரோஃபிலிக் கொலாய்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த அகேசியா, ட்ரககாந்த், அல்ஜினேட் இதெல்லாமே வந்து எதுக்கு ஆயில் இன் வாட்டர் டைப் எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்காக வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம் பை இன்க்ரீசிங் த விஸ்காசிட்டி ஆஃப் தி அக்வஸ் ஃபேஸ். சோ இந்த வெஜிடபிள் சோர்சஸ் அகேசியா, ட்ரககாந்த் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? அக்வஸ் ஃபேஸ்னுடைய விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக நமக்கு வந்து இங்க யூஸ் ஆகுது. விஸ்காசிட்டியை ஏன் இன்க்ரீஸ் பண்ணணும்? ஆல்ரெடி பார்த்தது போல அதனுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக. ஏன் ஸ்டெபிலிட்டி, எங்க ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு தடுமாறுது அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஆயில் குளோபல்ஸுடைய மூவ்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக. ஏன் மூவ்மெண்ட்டை குறைக்கணும் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா எல்லா ஆயில் குளோபல்ஸும் ஒன்னு சேர்ந்துக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபேஸ் வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் அனிமல் சோர்சஸ். அனிமல் சோர்சஸ் வந்து ஜெலாட்டின். ஜெலாட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எக் யாக், கேசின், அதுக்கப்புறம் வூல் ஃபேட், அது கொலஸ்ட்ரால், அப்புறம் அந்த கொலஸ்ட்ரால் டெரிவேட்டிவ்ஸ். இந்த கொலஸ்ட்ரால் அண்ட் கொலஸ்ட்ரால் டெரிவேட்டிவ்ஸ் வந்து எஸ்பெஷலி வாட்டரின் ஆயில் டைப்ல வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா, அதே போல வேக்ஸ், அப்புறம் லெசித்தின். ஸோ இந்த லெசித்தின் வந்து எஸ்பெஷலி பேரண்டர்ல வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து அனிமல் சோர்சஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ். இந்த ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ் எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், எஸ்பெஷலி அப்டைன்ட் ஃப்ரம் எர்த்தி. ஸோ நம்ம பூமியில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இந்த ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ். இதுல என்ன பாத்தீங்கன்னா கொலாய்டல் கிளேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பென்டோனைட், இதுக்கு இன்னொரு பேர் வந்து அலுமினியம் சிலிகேட், அதுக்கப்புறம் வீகம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் மெக்னீசியம் அலுமினியம் சிலிகேட். ஸோ சிம்பிளா பென்டோனைட்னா அலுமினியம் சிலிகேட், வீகம் அப்படின்னா மெக்னீசியம் அலுமினியம் சிலிகேட், அதுக்கப்புறம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இதெல்லாமே வந்து ஃபைன்லி டிவைடட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் act as a emulsifying agents for both oil in water and water in oil type external purpose. Especially இந்த finely divided inorganic substances வந்து external purposeக்காக வந்து நாம கொடுக்கிறோம். especially lotion, அதுக்கப்புறம் cream. ஓகேங்களா, ஓகே. மூணாவது வந்து சிந்தட்டிக் எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ். இந்த சிந்தட்டிக்ஸ்ல தான் நமக்கு ஃபர்தரா மூணாவது டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்த சிந்தட்டிக் எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் வந்து இன்னொரு விதமா சொல்லலாம், அந்த வெட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் மேபி அனயானிக், கேட்டயானிக் ஆர் நான் அயனிக். மூணு கேட்டகரியில பிரிக்கலாம் இந்த சிந்தட்டிக். அனயானிக் நெகட்டிவ் சார்ஜ், கேட்டயானிக் பாசிட்டிவ் சார்ஜ், அண்ட் எந்த சார்ஜும் இல்ல நான் அயனிக். தீஸ் ஏஜென்ட்ஸ் கண்டெயின் போத் ஹைட்ரோஃபிலிக் அண்ட் லிப்போஃபிலிக். இந்த சிந்தட்டிக் எமல்சிஃபையிங்ல வந்து ஹைட்ரோஃபிலிக்கும் ஹைட்ரோஃபோபிக் ரெண்டுமே இருக்கு. ஹைட்ரோஃபிலிக் அண்ட் லிப்போஃபிலிக் குரூப் ரெண்டுமே இருக்கு. இதுல மெயின் போர்ஷன், இதுல முக்கியமான ஆக்டிவ் போர்ஷன் என்ன அப்படின்னா இந்த லிப்போஃபிலிக் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நோட் இட். இந்த சிந்தட்டிக் எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ்ல வந்து ஒரு ஆக்டிவ் போர்ஷன் என்ன அப்படின்னா லிப்போஃபிலிக் போர்ஷன் ஆஃப் தி மாலிகூல்ஸ் ஜெனரலி அக்கவுண்டிங் ஃபார் தி சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, சர்ஃபெக்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து லிப்போஃபிலிக் போர்ஷன் தான் வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ ஆனியானிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன? அந்த லிப்போஃபிலிக் போர்ஷன்ஸ்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அனயானிக் சிந்தட்டிக் எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ்னா என்ன? அந்த லிப்போஃபிலிக் போர்ஷன்ஸ்ல வந்து நெகட்டிவ் சார்ஜும், கேட்டயானிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா அந்த லிப்போஃபிலிக் போர்ஷன்ஸ்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும். நான் அயனிக் எமல்சிஃபையர், சோ நோ இன்க்ளினேஷன் டு அயனைஸ். ஓகேங்களா, ஓகே ஓகே ஓகே. இப்போ காமனா என்னென்ன எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் வந்து நாம யூஸ் பண்றோம், அதனுடைய HLB வேல்யூ என்னென்ன? ஓகேங்களா, அது வந்து எந்த டைப் ஆஃப் எமுல்ஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒலிக் ஆசிட் 1ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா 40 மேக்ஸிமம் சொன்னோம்ல நம்பர் 40 சோடியம் லாரல் சல்ஃபேட் வரைக்கும் நிறைய பார்மசூட்டிக்கல் எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம இங்க சிந்தட்டிக் எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் வந்து காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இங்க ஒண்ணுன்னு பார்த்தாவே, ஒன்னு அப்படின்னாவே என்னது? பொலாரிட்டி கம்மியா இருக்கு, அப்ப லிப்போஃபிலிசிட்டி அதிகமா இருக்கு. அப்ப லிப்போஃபிலிசிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன டைப் ஆஃப் எமுல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும்? வாட்டர் இன் ஆயில் டைப். இங்க பாருங்க 1 2 3 4 பாருங்க 2 3 4 3.8 4.3 4.7 இந்த 6க்கு கம்மியா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, வாட்டர் இன் ஆயில் டைப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். வாட்டர் இன் ஆயில் டைப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். 7க்கு மேல 8 9 10 11 12 இந்த மாதிரி HLB வேல்யூ இருக்கிறது எல்லாமே வந்து ஆயில் இன் வாட்டர் டைப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்க, ஆனியானிக்ல வந்து ஒலிக் ஆசிட், அகேசியா, ட்ரைஎத்தனோலமைன் ஒலியேட், சோடியம் ஒலியேட், பொட்டாசியம் ஒலியேட், சோடியம் லாரல் சல்ஃபேட். இது சோடியம் லாரல் சல்ஃபேட் வந்து மேக்ஸிமம் 40 இது கேட்பாங்க பாத்துக்கோங்க. அப்புறம் கேட்டயானிக்ல வந்து செட்ரிமேட் அடிக்கடி கேட்பாங்க. இதனுடைய HLB வேல்யூ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புக்லயும் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதனுடைய வேல்யூ வந்து 23. பட் ஒரு சில புக்ல ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பாங்க. ஆயில் இன் வாட்டர் டைப்ல வந்து இன்வால்வ் ஆகுது. செட்ரிமேட் வந்து இங்க எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸாக யூஸ் பண்றோம். அதே போல ஆன்டி மைக்ரோபியல் ப்ரெசர்வேட்டிவ்ஸாக நம்ம இங்க யூஸ் பண்றோம். இது பாத்துக்கோங்க. ஓகே, அதே போல சிட்டில் பைரிடீனியம் குளோரைடு இதனுடைய வேல்யூ வந்து 26. இது ரெண்டுமே ஆயில் இன் வாட்டர் டைப் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இதை தவிர மெஜாரிட்டி ஆஃப் சர்ஃபெக்டன்ட் வந்து நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா நான் அயனிக் யூஸ் பண்றோம். அதுல ஸ்பெசிஃபிக்கா ஸ்பான் யூஸ் பண்றோம், அப்புறம் ட்வின் யூஸ் பண்றோம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்பான்னா என்ன? ஸ்பான்னா வந்து அதனுடைய ஸ்பான் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ட்ரேட் நேம். ஓகேங்களா, ஸ்பான் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் நேம், ட்வின் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் நேம். அதனுடைய கெமிக்கல் நேம் ஐயூபேக் நேம் தான் வந்து இந்த சார்பிட்டான் மோனோ ஒலியேட். பாருங்க, ஒலிக் ஆசிட்ஸ்னால ஆனது ஸ்பான் 80. சார்பிட்டான் மோனோஸ்டீரேட், ஸ்டீரிக் ஆசிட் இருக்கு, அப்போ ஸ்பான் 60. சார்பிட்டான் மோனோ பால்மிட்டேட் இருக்கு, அப்போ ஸ்பான் 40. ஓகேங்களா, சார்பிட்டான் ஆரம்பிச்சதுனாவே ஸ்பான், எஸ் ஃபார் ஸ்பான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ட்வின்.
ட்வின் அப்படின்னாங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா இது சார்பிட்டான் ஆரம்பிக்கும், பட் இது வந்து பாலிஆக்சி எத்திலான் சார்பிட்டான். இதுக்கு முன்னாடி என்ன வரும்? பாலிஆக்சி எத்திலான் சார்பிட்டான். இது ஒரு சில புக்ல வந்து சுருக்கமா பாலிசார்பேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பாலிசார்பேட் மோனோஸ்டீரேட் அப்போ ட்வின் 60, பாலிசார்பேட் மோனோ ஒலியேட் ட்வின் 80. ஸோ பாருங்க இதுலயும் பாருங்க ஒலியேட்ல 80, ஸ்டீரேட்ல 60. பாருங்க ஒலியேட்ல 80, ஸ்டீரேட்ல 60. ஸோ அப்போ ட்வின்னா என்ன அதனுடைய கெமிக்கல் நேம், ஸ்பேன்னா என்ன அதனுடைய கெமிக்கல் நேம், அதனுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸ்பேனுக்கு வந்து ரிலேட்டிவா கம்மியா தான் இருக்கும், அதே போல ட்வினுக்கு வந்து ரிலேட்டிவ் வந்து அதிகமா இருக்கும் அதனுடைய HLB வேல்யூ. ஸோ இதெல்லாமே வந்து பாத்துக்கோங்க, வேற வழி இல்ல. லாஸ்ட் MCQs எல்லாமே வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கணும். ஸோ இதுல வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். பட் நான் ஜென்ரலா உங்களுக்கு கொடுக்குறேன், MCQல இதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆயில் பார்த்தோம், ரெண்டாவது எமில்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் பார்த்தோம். இதை தவிர நம்ம வேற என்னென்ன யூஸ் பண்றோம் ஃபார்முலேஷன்ஸ்ல? ப்ரெசர்வேட்டிவ்ஸ். ஏன் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும், எங்க அதிகமா யூஸ் பண்ணணும்? அக்வஸ் கண்டினியூஸ் ஃபேஸ், ஆயில் இன் வாட்டர்ல வந்து வாட்டர் வந்து கண்டினியூ ஃபேஸ். ஸோ அப்போ வாட்டர் வந்து இங்க அதிகமா இருக்கும். ஸோ வாட்டர் அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா மைக்ரோபியல் growth அண்ட் ஃபங்கஸ் growth வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும். பட் இன்னொன்னு என்னன்னா வாட்டர் இன் ஆயில் டைப்ல வந்துங்க வாட்டர் கண்டென்ட் கம்மியா இருக்கும். சாரி, வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும், ஆயில் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து பிகாஸ் த அக்வஸ் ஃபேஸ் இஸ் எசென்ஷியலி என்க்ளோஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் பை ஆயில். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் கம்மியா இருக்கு, வாட்டர் கம்மியா இருக்கிறதுனால அதை சுத்தி ஆயில் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால வந்து அதுல வாட்டர் இன் ஆயில் டைப்ல வந்து பெருசா ப்ரெசர்வேட்டிவ்ஸ் தேவைப்படாது. பட் ஆயில் இன் வாட்டர் டைப்ல வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து தேவைப்படும். காமனா நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபீனாக்சி எத்தனால். அதாவது இங்க வந்து நம்ம ஓரலா இல்ல டாபிக்கலா அல்லது பேரண்டலா அதை பொறுத்து இது மாறும். பட் இங்க காமனா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபீனாக்சி எத்தனால், பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பேராபென்சோயேட். இது எல்லாமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்ற ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஆர் யூஸ்ட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இன் ஓரல் அண்ட் டாபிக்கல் எமல்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஏன் ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணணும்? பெரும்பாலும் இதுல ஆயில் இருக்கு, அது எந்த டைப்பா இருந்தாலும் அதுல ஆயில் இருக்கு. ஆயிலுடைய நேச்சரே என்ன அப்படின்னா ஈஸியா ஆக்சிடேஷன் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரான்சிடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒன்ஸ் ஆயில் வந்து ஆக்சிடேஷனை உள்வாங்கிக்கிச்சு அப்படின்னா, ஆக்சிடேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அதை என்னது ரான்சிடிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால அதனுடைய டேஸ்ட் அண்ட் ஆர்டர் வந்து மாறிடும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ஆர் ஆடட் சம் எமுல்ஷன் டு ப்ரிவென்ட் ஆக்சிடேட்டிவ் டெட்டோரியேஷன்ஸ் ஆஃப் தி ஆயில். ஸோ இந்த டெட்டோரியன்ட் ஆயில் வந்து அன்பிளீசன்ட் ஆர்டர் கொடுக்கும், அதுக்கப்புறம் ரான்சிட் ஆர்டர் அண்ட் ரான்சிட் டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எமில்சிஃபையர் ஆர் த ட்ரக் இட் செல்ஃப் டியூரிங் ஸ்டோரேஜ் அப்போ வந்து கண்டிப்பா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா இருக்கணும். ஸ்டோர் பண்ணும்போது சரி, ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி, யூஸ் பண்ணும்போது சரி, ஈஸியா ஆயில் வந்து டிரான்ஸ்ஃபரிஃபிகேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. இங்க காமனா நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சி அனிசோல், BHA அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சி டொலுவின், BHT அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து காமனா 0.2%. நோட் இட், இது வந்து ஒரு ஜிபெட்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. 0.2% வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். அதே சமயம் வந்து அல்கைல் கேலேட், கெலைக் ஆசிட்ஸ், அல்கைல் கேலேட் 0.0012 to 0.1% வந்து யூஸ் பண்றோம். அதே சமயம் வைட்டமின் இ பேஸ் பண்ண ஆல்பா டோகோஃபெரால்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டா வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாமே வந்து டு ப்ரிவென்ட் த பெராக்சிடேஷன்ஸ் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ஆல்பா டோகோஃபெரால்ஸ் வந்து டு ப்ரிவென்ட் த பெராக்சிடேஷன், அதாவது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இதெல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். அடுத்து வந்துங்க ஹியூமெக்டன்ட். அது ஓரலா இருந்தாலும் சரி, டாபிக்லா இருந்தாலும் சரி, இந்த ஹியூமெக்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து காமனா ப்ரோபைலின் கிளைகால், கிளைசிரால் அண்ட் சார்பிட்டால், இது மூணுமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. அட் த கான்சென்ட்ரேஷன் அப் டு 5% வரைக்கும் நாம யூஸ் பண்ணலாம் ஹியூமெக்டன்ட்டா ஃபார் டாபிக்கல் ப்ரிப்பரேஷன் டு ரெடியூஸ். ஓகேங்களா? டு ப்ரொடியூஸ் ஹியூமெக்டன்ட் அண்ட் ஆல்சோ டு ரெடியூஸ் த எவாபரேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த எமுல்ஷன் டியூரிங் ஸ்டோரேஜ் அண்ட் யூசஸ். ஒன்ஸ் வந்து டாபிக்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெடிக்கேட்டட் அந்த வாட்டர் ஃபேஸ், அந்த மெடிக்கேட்டட் வாட்டர் ஃபேஸ் வந்து எவாபரேட் ஆகாம இருக்கிறதுக்காக அதுக்கு மேல வந்து ஒரு லேயர் மாதிரி இந்த ஹியூமெக்டன்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த எவாபரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அதர் தேன் எமில்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் தவிர இது எல்லாமே வந்து நம்ம ப்ரெசர்வேட்டிவ்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஹியூமெக்டன்ட் வந்து நம்ம காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் எமுல்ஷன்ஸ். எமுல்ஷனை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்? இங்க ஒரு சில எக்ஸ்டெம்போரேனியஸ் டெக்னிக்ஸ் இருக்கு, ஒரு சில லெபார்டரி டெக்னிக்ஸ், ஒரு சில ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷன்ஸ்ல எமுல்ஷன் எல்லாமே வந்து நம்ம காமனா எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், இதுக்கு பின்னாடி என்ன பேசிக் பிரின்சிபல் அண்ட் தியரி இருக்கு அப்படிங்கறது சுருக்கமா பார்க்கலாம். மேஜரா 4 பிரின்சிபல்ஸ் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து அடிஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஃபேஸ் டு எக்ஸ்டர்னல் ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இன் வாட்டர், எல்லா எக்ஸாம்பிளுக்கும் ஆயில் இன் வாட்டர் தான் எடுத்துக்கிறோம். இதான் வந்து மேஜரா காமனா இருக்கும் மார்க்கெட்ல. ஆயில் இன் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, அடிஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஃபேஸ், அதாவது இந்த ஆயில் ஃபேஸை வந்து எக்ஸ்டர்னல் ஃபேஸ் வாட்டர் ஃபேஸ்ல வந்து ஆட் பண்றது ரொம்ப சுருக்கம். இதுல நம்ம என்ன பண்றோம்னா the most satisfactory method for excess of external phase. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா எந்தெந்த காம்போனன்ட்லாம் தண்ணில கரையுதோ ஃபர்ஸ்ட் வாட்டர்ல டிசால்வ் பண்ணிடுறோம். அதே போல எந்தெந்த காம்போனன்ட் எல்லாமே வந்து ஆயில்ல கரையுமோ அதெல்லாம் வந்து தனியா ஆயில்ல டிசால்வ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ நல்லா வந்து டிசால்வ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆயில் மிக்சர் அதாவது இன்டர்னல் ஃபேஸ், இந்த இன்டர்னல் ஃபேஸ்
the oil mixture is added in a portion to the aqueous preparation with the agitations, with continuous shaking ஓட நாம கொஞ்சம் கொஞ்சமா ஷேக் பண்ணி என்ன பண்றோம், இந்த மிக்சர் ஆயில் மிக்சர் வந்து இந்த வாட்டர் மிக்சர் கூட கொஞ்சம் கொஞ்சமா with help of மெக்கானிக்கல் ஷேக்கர் வச்சு நாம என்ன பண்றோம், மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள். additions of internal phase into the external phase. second method, additions of external phase, அதாவது இங்க பாருங்க water into the oil. additions of external phase to the internal phase, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, the dry gum method. ரெண்டு மெத்தட் இருக்குங்க, ரெண்டு மெத்தட் இருக்கு. அதாவது ஒரு சில புக்ஸ்ல வந்து ட்ரைச்சுரேஷன்ஸ் மெத்தட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரைச்சுரேஷன்ஸ் மெத்தட்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து வெட் கம் மெத்தட், இன்னொன்னு வந்து ட்ரை கம் மெத்தட் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு சில ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல வந்து ஜென்ரலாவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ட்ரைச்சுரேஷன்ஸ் மெத்தட் வந்து ரெண்டு வரும். ஒன்னு ட்ரை கம் மெத்தட், இன்னொன்னு வெட் கம் மெத்தட். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரை கம் மெத்தட், இதுக்கு இன்னொரு பேர் வந்து கான்டினென்டல் மெத்தட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு 4:2:1 மெத்தட். 4:2:1 மெத்தட். ஏன் இப்படி சொல்றோம் வாங்க பார்க்கலாம். இதுல பாருங்க, ட்ரை கம் மெத்தட். அப்ப கம்ம என்ன பண்றோம், வாட்டர் ஆட் பண்ணாம கம்ம வந்து கரைக்கிறோம். அதான் ட்ரை கம் மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் அண்ட் சக்சஸ்ஃபுல் when hydrophilic agents such as acacia, tragacanth or methyl cellulose are used. காமனா இந்த மெத்தட்ல வந்து நாம அகேசியா, ட்ரககாந்த், மெத்தில் செல்லுலோஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த மெத்தட்ல, இந்த ட்ரை கம் மெத்தட்ல, அதாவது கான்டினென்டல் மெத்தட்ல. இதை என்ன பண்றோம்னா, this dry gum techniques is rabbit method for preparing small quantities of emulsion. இதுல பாருங்க, ஏன் இங்க 4:2:1 மெத்தட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, the ratio 4 part oil, 4 part oil, especially fixed oil. இந்த fixed oil வந்து காமனா நாம வந்து ரெண்டு மெத்தட்ல தான் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒன்னு ட்ரைச்சுரேஷன் மெத்தட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒன்னு ட்ரை கம் மெத்தட், இன்னொன்னு வெட் கம் மெத்தட். அதாவது பொதுவா சொல்ல போனா ஃபிக்ஸ்ட் ஆயில் வந்து ட்ரைச்சுரேஷன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் மார்டர் அண்ட் பெஸ்டல். சோ அதனால அதோட ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 மடங்கு ஆயில், 2 மடங்கு வாட்டர், 1 மடங்கு கம். இந்த வாட்டரும் கம்மும் மாறாது, பட் ஆயில் மட்டும் மாறும். அந்த ஆயிலுடைய நேச்சர் பொறுத்து மாறும். அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால தான் இதுக்கு பேர் வந்து கான்டினென்டல் மெத்தட் அல்லது 4:2:1 மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, the ratio 4 part oil, 2 part water and 1 part gum provide maximum shearing action on the oil globules in the mortar in preparing the initial or primary emulsion. ஒரு பிரைமரி எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ட்ரைச்சுரேஷன்ஸ் மெத்தட்ல ஒரு ஃபிக்ஸ்ட் ஆயில் வந்து என்ன ரேஷியோல எடுத்துக்கணும், 4:2:1. அதாவது 4 ஆயில், 2 வாட்டர், 1 கம். ரொம்ப சிம்பிள். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பிரைமரி எமல்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ட்ரைச்சுரேஷன் மெத்தட்ல எடுத்த உடனே நாம எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் பிரைமரி எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இனிஷியல் ப்ரிப்பரேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நாம ஃபைனலா வந்து மேக்கப் பண்ணணும். இந்த பிரைமரி எமல்ஷன்ல பாருங்க, ஆஃப்டர் தி ஆயில் அண்ட் கம் ஹேவ் பீன் மிக்ஸ்டு, அதனால இதுக்கு பேர் வந்து ட்ரை கம் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இந்த கம் வந்து ஆயில் கூட மிக்ஸ் பண்றோம். ஆஃப்டர் தி ஆயில் அண்ட் கம் ஹேவ் பீன் மிக்ஸ்டு த 2 part ஆஃப் வாட்டர், இங்க பாருங்க 2 part இருக்கு வாட்டர். அதாவது 4 மடங்கு என்னது, 4 மடங்கு ஆயிலும் 1 மடங்கு கம்மும் சேர்ந்து நல்ல மார்டர்ல வச்சு என்ன பண்றோம், நல்ல ட்ரைச்சுரேட் பண்றோம். அதுக்கப்புறம் 2 மடங்கு வாட்டர் ஆட் பண்றோம். வாட்டர் ஆர் ஆடட் அட் ஆல் அட் ஒன்ஸ் அண்ட் த மிக்சர் இஸ் ட்ரைச்சுரேட்டட் இமிடியட்லி, ரேபிட்லி அண்ட் கண்டினியூஸ்லி until கண்டினியூஸா ஆட் பண்ண உடனே வந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும், நல்ல பெஸ்டல் வச்சு ட்ரைச்சுரேட் பண்ணிருக்கணும். until the primary emulsion is creamy. so creamy white கலரா கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் and produce crackling sound, ஒரு சின்ன சின்ன கிளிக் 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 அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். இதெல்லாம் வந்து நீங்க இந்த cream எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. இந்த பிரைமரி எமல்ஷன்ஸ் வந்து pharmaceutics லேப்ல வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா pharmaceutics 2ல ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? சோ ஒரு சின்ன கிளிக் கிளிக் அப்படின்னு சவுண்ட் வரும். அது கண்டினியூஸா அந்த கிளிக் சவுண்ட் வர வரைக்கும் நம்ம அந்த பிரைமரி எமல்ஷன்ஸ் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் மார்டர் அண்ட் பெஸ்டல் வச்சு நாம ட்ரைச்சுரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதான் வந்து பிரைமரி எமல்ஷன். இதான் அதோட ரேஷியோ. the other liquid formative ingredients, finally some other liquid formative ingredients that are soluble in or miscible with the external phase may then be mixed into the primary emulsions. வேற ஏதாவது லிக்விட் ஃபார்மேட்டிவ் இன்கிரியன்ஸா இருந்தா பிரைமரி எமல்ஷன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபைனல் வால்யூமுக்கு மேக்கப் பண்ணிக்கணும். இதுதாங்க வந்து ட்ரை கம் மெத்தட் அல்லது வந்து கான்டினென்டல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைச்சுரேஷன்ஸ்ல ஒன் ஆஃப் தி மெத்தட். அடுத்தது வெட் கம் மெத்தட். இதுக்கு இன்னொரு பேரு இங்கிலீஷ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சேம் ப்ரொபோர்ஷன் ஆயில், சேம் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஆயில், சேம் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் கம் அண்ட் சேம் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர். மெத்தட் சேம் தான், பட் சேம் மெத்தட் தான், பட் த ஆர்டர் ஆஃப் மிக்சிங் இஸ் டிஃபரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்ன எடுத்துக்கிட்டோம், கம்மும் ஆயிலும் எடுத்துக்கிட்டோம், அதை கரைச்சோம், அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணோம். ஓகேங்களா? பட் இதுல எல்லா ப்ரொபோர்ஷனும் ஒண்ணுதான், பட் அதுல ஆர்டர் ஆஃப் மிக்சிங் வந்து வேற. இதுல என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுல மியூசிலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், ஆயிலும் கம் எடுத்துக்கிட்டோம் ட்ரை கம்ல. பட் வெட் கம் மெத்தட்ல வெட் அப்படினாவே ஃபர்ஸ்ட் தண்ணி. சோ இப்போ இதனுடைய மியூசிலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், மியூசிலேஜ் ஆஃப் த கம் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ட்ரைச்சுரேட்டிங் இன் எ மார்டர் கிரானுலர் அகேசியா வித் ட்வைஸ் இட்ஸ் வெயிட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க கொடுத்துருக்கேன், வாட்டர் மாறாது, 2 மடங்கு வாட்டர், எப்பயுமே 2 மடங்கு. ஓகேங்களா? ஓகே. சோ அப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கம் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து 2 மடங்கு வாட்டர் வச்சு நல்ல மியூசிலேஜா ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தான் ஆயில் ஆட் பண்றோம். the oil is then added slowly in portions and the mixture is titrated to emulsify the oil. ஓகேங்களா? பிரைமரி எமல்ஷன் வர வரைக்கும் இந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆயில் வந்து நாம ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிரைமரி எமல்ஷனை வந்து நாம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து வெட் கம் மெத்தட். after all the oil has been added, the mixture is thoroughly mixed for several minutes to ensure uniformity. then as
with the dry gum method, the other formulative materials are added and the emulsion is transferred to a graduated and brought to volume with water. ஃபைனலா வந்து நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணி நாம மேக்கப் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து வெட் கம் மெத்தட். ஃபைனலி வந்து பாட்டில் ஆர் 4-bay பாட்டில் மெத்தட். இந்த பாட்டில் ஆர் 4-bay பாட்டில் மெத்தட் வந்து எதுக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, ஒரு சில வாலடைல் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு சில ஒலியோ ரெசின் ஆயில், லெஸ் விஸ்கஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த பாட்டில் மெத்தட் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். இந்த வாலடைல் ஆயிலும் ஒலியோ ரெசின் ஆயிலும் வந்து நாம ட்ரைச்சுரேஷன்ஸ் மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதாவது வந்து வித் ஹெல்ப் ஆஃப் மார்டர் அண்ட் பிஸ்டல், ட்ரை கம் அண்ட் வெட் கம் மெத்தட்ல நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால இது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம்ல தான் இது எமிஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால இதுக்கு பேர் வந்து பாட்டில் ஆர் 4-bay பாட்டில் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டில் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் எமுல்ஷன் ஃப்ரம் வாலடைல் ஆயில் ஆர் ஒலியோஜெனஸ் சப்ஸ்டன்சஸ் ஆஃப் லோ விஸ்காசிட்டி. நோட் இட், லோ விஸ்காசிட்டி. ஹை விஸ்கஸ் வந்து இதுல ப்ரிப்பேர் பண்ண முடியாது. The powdered acacia is placed in a dry bottle. First step. The powdered acacia is placed in a dry bottle. 2 part of oil are added. First acacia எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பார்ட் என்னது ஆயில் எடுத்துக்கிறோம். 2 பார்ட் ஆயில் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாலடைல் ஆயில் வச்சுக்கோங்களேன். வாலடைல் ஆயில் இது கண்டிப்பா இது கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க, இது பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ்ட் ஆயிலா இருந்தா ஆயில் வந்து 4 மடங்கு, கம் 1, வாட்டர் 2. வாலடைல் ஆயிலா இருந்தா ஆயில் 2 மடங்கு ஃபார் த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் வாட் பிரைமரி எமுல்ஷன். வாலடைல் ஆயிலா இருந்தா ஆயில் 2 மடங்கு, கம் அதே தான் 1, வாட்டர் 2. ஸோ வாலடைலுக்கு மட்டும் ஆயிலும் வாட்டரும் சேம் ரேஷியோல இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஒலியோ ரெசின் ஆயிலா இருந்தா ஆயிலும் கம்மும் சேம் ரேஷியோல இருக்கும். ஸோ ஆயில் 1, கம் 1, வாட்டர் 2. ஸோ வாட்டர் மாறாது, கம் மாறாது, ஆயிலுடைய ப்ரொபோர்ஷன்ஸ் மட்டும் மாறும். ஃபிக்ஸ்ட் ஆயிலுக்கு 4, வாலடைல் ஆயிலுக்கு 2, ஒலியோ ரெசின் ஆயிலுக்கு 1. ஓகேங்களா, சோ இந்த வாலடைல் ஆயிலும் ஒலியோ ரெசின் ஆயிலும் வந்து என்ன டைப் ஆஃப் ஆயில் அதை பொறுத்து நாம இங்க இந்த பாட்டில் மெத்தடுக்கு வந்து நாம எடுத்துக்கணும். ஓகேங்களா, the powdered acacia is placed in a dry bottle. 2 part of oil are added and the mixture is thoroughly shaken in the capped container. A volume of water approximately equal to that of the oil. So oil எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அவ்வளவுதான் வாட்டர் எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, 2 ஆயில் 2 வாட்டர் எடுத்துக்கிறோம். is then added in a portion and then mixture thoroughly shaken after the each additions. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு liquid medicaments இருந்தா ஃபைனலா ஆட் பண்ணி வால்யூமை மேக்கப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுதான் பாட்டில் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். this method is not suited for viscous oils. ஆல்ரெடி சொன்னது போல ஃபிக்ஸ்ட் ஆயிலுக்கு வந்து இது செட் ஆகாது. ஓகேங்களா, சோ ஃபார்முலா ஃபார் பிரைமரி எமுல்ஷன், ஃபார்முலாவை பாத்துக்கோங்க. டெஃபினட்டா இதுல இருந்து எம்சிக்யூஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, சோ எமுல்ஷன் அப்படினாவே HLB ல இருந்து எம்சிக்யூஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரைமரி எமுல்ஷனுடைய ரேஷியோல இருந்து எம்சிக்யூஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எமுல்ஷன். இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வந்து எமுல்ஷன்ஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? 2 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோங்க, 2 டைப் பார்த்தோங்க எமுல்ஷன்ஸ்ல. ஒன்னு ஆயில் இன் வாட்டர், 2 வாட்டர் இன் ஆயில். அதுக்கப்புறம் வந்து ரேரா வந்து மல்டிபிள் எமுல்ஷன். இந்த மல்டிபிள் எமுல்ஷன் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோபி மூலமா தான் வந்து நம்ம பார்க்க முடியும். வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டரா அல்லது ஆயில் இன் வாட்டர் இன் ஆயிலா அப்படிங்கறது அந்த மல்டிபிள் எமுல்ஷனை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். பட் ஆயில் இன் வாட்டரும் வாட்டர் இன் ஆயிலும் ஈஸியா ஒரு சில டெஸ்ட் மூலமா நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட்டர் ஆர் ஆயில் விசிபிலிட்டி. வாட்டர் ஆர் ஆயில் விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு எமுல்ஷன் எடுத்துக்கிறோம். an emulsion will only mix freely with a liquid that is miscible with its continuous phase. Water miscible in oil in water type and oil miscible in water in oil type. இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோங்க, எமுல்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த எமுல்ஷன் வந்து ஆயில் இன் வாட்டர் டைப்பா இருந்தா வாட்டர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேஸ், வாட்டர் வந்து மெஜாரிட்டியா இருக்கும். சப்போஸ் அதுல ஒரு டிராப்போ 2 டிராப்ஸோ ஆர் ஃபியூ டிராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா உள்ள மிசிபிள் ஆயிடும். சப்போஸ் அது வந்து வாட்டர் இன் ஆயிலா இருந்தா வாட்டர் வந்து உள்ள போகாது, ஆயில் தான் போகும். ஸோ இந்த மெத்தட் மூலமா நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அடுத்தது வந்து ஃபில்டர் பேப்பர் டெஸ்ட். இது ரொம்ப ஈஸி. ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கிறோம். The test involve putting a few drops of emulsion onto filter paper. ஃபில்டர் பேப்பர்ல ஒரு 2-3 டிராப்ஸ் வந்து ஆட் பண்றோம். If the droplet spread rapidly, சப்போஸ் அந்த டிராப்லெட் வந்து நல்ல ஈவனா ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, அந்த ஃபில்டர் பேப்பருக்கு மேல ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் an oil in water type of emulsion. இப்போ வாட்டர் வந்து அதுல அதிகமா இருக்கும், ஸோ அதனால ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆயிரும் அந்த ஃபில்டர் பேப்பர் மேல. ஓகேங்களா, as water external phase, இதுல எக்ஸ்டர்னல் ஃபேஸ் வாட்டர் இருந்தா மட்டும் தான் இது வந்து ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா, tend to spread more rapidly throughout the filter paper than oil from a water in oil emulsion. ஓகேங்களா, சப்போஸ் வாட்டர் இன் ஆயில் டைப்பா இருந்தா நம்ம ஆட் பண்ண உடனே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. டிராப்ஸ் எப்படி மேல விழுந்துச்சோ அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, கன்சிஸ்டன்சி அதிகமா இருக்கும், விஸ்காசிட்டி அதிகமா இருக்கும், அப்படி இருக்கும். ஓகே, அடுத்து வந்துங்க கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட். ஒரு கண்டக்டிவிட்டி வந்து ஆயிலோட கம்பேர் பண்ணும்போது வாட்டர்ல தான் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா, சோ ஒரு எமுல்ஷன் எடுத்துக்கிறோம், அதுல வந்து எலக்ட்ரோட்ஸ் வைக்கிறோம், பல்ப் வைக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா these are based on the principles that water conduct electricity better than oil. ஆயிலை விட கம்பேர் பண்ணும்போது வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமா கண்டக்ட் பண்ணும். ஓகே, அப்போ எலக்ட்ரிசிட்டி ஸ்பீடா கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பா ஆயில் இன் வாட்டர் டைப்பா தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபேஸ் வாட்டர் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, so thus generally oil in water emulsion have much higher electrical conductivity than water in oil emulsion. so பல்ப் வந்து வைக்கும்போது ஒரு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது சப்போஸ் அது ஆயில் இன் வாட்டர் டைப்பா இருந்தால் பல்ப் வந்து நல்ல எரியும். ஓகேங்களா, இது வந்து ஒரு மெத்தட். அடுத்து வந்துங்க டை சாலிபிலிட்டி டெஸ்ட். 2 டைப் ஆஃப் டை எடுத்துக்கிறோம். ஒரு டை வந்து வாட்டர் சாலிபிள் டை, இன்னொன்று வந்து ஆயில் சாலிபிள் டை.
ஓகேங்களா. சப்போஸ் அந்த எமுல்ஷன் வந்து ஆயில் இன் வாட்டர் டைப்பா இருந்தால் வாட்டர் சாலிபிள் டை தான் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா. இங்க பாருங்க, these tests involve blending either a water soluble dye or an oil soluble dye with the emulsion. If a water soluble dye if a water soluble dye is used, an oil in water emulsion will be evenly colored. Suppose வந்து அது ஆயில் இன் வாட்டர் டைப் ஆஃப் எமுல்ஷனா இருந்தா நம்ம வந்து வாட்டர் சாலிபிள் டை யூஸ் பண்ணும்போது ஏன்னா அது ஈவனா ஃபுல்லா அந்த எமுல்ஷன் வந்து யூனிஃபார்மா கலர்ட் ஆயிரும். வேறஸ் வாட்டர் இன் ஆயில் எமுல்ஷன் வில் பி மச் பேலர் இன் அப்பியரன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பட் இந்த வாட்டர் இன் ஆயில் டைப்ல வந்து எது ஸ்ப்ரெட் ஆகும், எது விசிபிள் ஆகும், ஆயில் சாலிபிள் டை மட்டும் தான் விசிபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில பிசிக்கல் டெஸ்ட் டு ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் எமுல்ஷன். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் எமுல்ஷன் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்னது போல எமுல்ஷன்ல வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்கு. இட்ஸ் பைஃபேசிக். ஆயில் அண்ட் வாட்டர் ரெண்டும் மிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் கட்டாயமாக நம்ம எமுல்சிஃபிகேஷன் ஏஜென்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். என்னதான் எமுல்சிஃபிகேஷன் ஏஜென்ட்ஸ் கொடுத்தாலும் எமுல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் கொடுத்தாலும் ஓகேங்களா, அது கண்டிப்பா என்ன ஆகும், ஆயில் தனியாகவும் வாட்டர் தனியாகவும் பிரிய தான் ட்ரை பண்ணும், பிரிய தான் பார்க்கும். ஸோ இதனுடைய விளைவாக ஒரு சில பிசிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இது வந்து ஒரு கிளியர் எமுல்ஷன்ஸ். ஸோ அந்த டிராப்லெட் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இன் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். இது ஆயில். ஓகேங்களா. அதை சுத்தி எக்ஸ்டர்னல் ஃபேஸ் இருக்கு, கண்டினியூ ஃபேஸ் இருக்கு, வாட்டர் இருக்கு. இதுதான் வந்து ஒரு ஸ்டேபிள் எமுல்ஷன், தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் எமுல்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. லைக் க்ரீமிங். அதனுடைய பிசிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். க்ரீமிங்னா மேலே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபிளாக்குலேஷன்ஸ்னா அங்கங்க ஆயில் குளோபல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து குளோபல்ஸா பெரிய குளோபல்ஸா மாறாது. பட் இதெல்லாமே ஒரு பக்கம் ஓரங்கட்ட ஆரம்பிக்கும். ஆயில் குளோபல்ஸ் எல்லாமே வந்து அல்லது வாட்டர் குளோபல்ஸ் எல்லாமே ஓரங்கட்ட ஆரம்பிக்கும். இந்த ஃபிளாக்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் இன்வர்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஆயில் இன் வாட்டர் டைப் வாட்டர் இன் ஆயில் டைப் ஆகும், அல்லது வாட்டர் இன் ஆயில் டைப் ஆயில் இன் வாட்டர் டைப் ஆகும். டைப்பே வந்து சேஞ்ச் ஆயிரும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபேஸ் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை இல்லைங்க. இந்த க்ரீமிங், ஃபிளாக்குலேஷன்ஸ், ஃபேஸ் இன்வர்ஷன் இதெல்லாமே வந்து பெருசா மேஜரா அஃபெக்ட் பண்ணாது. பட் இங்க வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்றதே என்னது, இந்த மூணு தான். என்னது, கோலெசன்ஸ், கோலெசிங், கோலெசன்ஸ்னா என்ன, சின்ன சின்ன ஆயில் டிராப்லெட்ஸ், சின்ன சின்ன ஆயில் குளோபல்ஸ் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஆயில் குளோபல்ஸா மாறிடும். அது வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபேஸ் செப்பரேஷன் ஆயிடும். அதாவது ஃபேஸ் செப்பரேஷன்ஸ்னா என்ன, வாட்டர் தனியாகவும் ஆயில் தனியாகவும் பிரிஞ்சிடும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டெப், கோலெசன்ஸ்க்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து ஆஸ்ட்வால்ட் ரைப்பனிங். ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து ஒரு irreversible ப்ராசஸ். ஸோ நம்ம வாங்க தியரிட்டிக்கலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா என்ன, டிஃபைன்ட் as the dispersed droplet retain their initial character and remain uniformly dispersed throughout the continuous phase. ஒரு continuous phaseல, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேஸ்ல அந்த டிராப்லெட், அந்த ஃபைன் நானோ சைஸ்டு, மைக்ரோ சைஸ்டு ஃபைன் டிராப்லெட் வந்து எப்பயுமே யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும், டிஸ்பர்ஸ்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா. அதை தான் வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. பட் வந்து அது நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்னதான் எமில்சிஃபிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஸ்டெபிலிட்டி இஷ்யூ இருக்கு. அதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஒரு சில கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி நடக்க வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, பார்மசூட்டிக்கல் ஆயில் as they may be susceptible to oxidation. எல்லாருக்கும் தெரியும், ஆயில் வந்து ஈஸியா ஆக்சிடேஷன் ஆயிரும். அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து இது பண்ணும். அதே போல மைக்ரோபியல் கண்டாமினேஷன்ஸ் நடக்கும். சப்போஸ் ஆயில் இன் வாட்டர் டைப்பா இருந்தா வாட்டர் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து என்னது, ஸோ இந்த மாதிரி ரான்சிடிஃபிகேஷன்ஸ், அப்புறம் மைக்ரோபியல் க்ரோத் ஆகும்போது அதனுடைய கெமிக்கல் நேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். இதை தான் வந்து என்ன சொல்றோம், ரான்சிடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா, ஆயில் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா ரான்சிடிஃபிகேஷன் சொல்றோம். இது ஒரு கெமிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. அடுத்தது வந்துங்க, நம்ம நிறைய பாலிமர்ஸ் யூஸ் பண்றோம். எஸ்பெஷலி வந்து திக்னிங் ஏஜென்ட்ஸா, விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக பாலிமர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றோம். ஓகேங்களா. பாருங்க, பாலிமர்ஸ் எமில்சிஃபையர்ஸ் மே அண்டர்கோ டீபாலிமரைசேஷன். இந்த பாலிமர்ஸ் எல்லாம் ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலமா அல்லது மைக்ரோபியல் டிகிரேடேஷன் மூலமா என்ன ஆகும், டீபாலிமரைஸ் ஆகலாம், பிரேக் ஆகலாம். ஓகேங்களா. அப்படி பிரேக் ஆகும்போது வித் லாஸ் ஆஃப் எமில்சிஃபிகேஷன் பவர் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு சில கெமிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. அதுக்கப்புறம் இன்ட்ராக்ட் நடக்கும் எமில்சிஃபைங் ஏஜென்ட்ஸ்க்கும் காம்பனன்ட்டுக்கும். இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எமில்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் சம் அதர் காம்பனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பாலிஆக்சியத்திலின் நான் அயனிக் எமில்சிஃபையர்ஸ், ட்வின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த பாலிஆக்சியத்திலின் சிந்தட்டிக் நான் அயனிக் சர்ஃபெக்டன்ட் இதெல்லாமே வந்து ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட் வித் ஃபினாலிக் ப்ரெசர்வேட்டிவ். சப்போஸ் ஃபினால்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நான் அயனிக் ட்வின்ஸ் கூட வந்து என்ன பண்ணும், ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இட்ஸ் லீடிங் புவர் ப்ரெசர்வேஷன் as well as லாஸ் இன் எமில்சிஃபையிங் பவர்ஸ். ஸோ இந்த ட்வின்ஸ்னுடைய எமில்சிஃபையிங் பவர்ஸையும் குறைக்கும், இந்த ஃபினாலிக்னுடைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து குறையும். ஸோ இதெல்லாமே வந்து கெமிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா. அதே போல அயனிக் எமில்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் ஆர் யூசுவலி இன்கம்பேட்டபிள் வித் மெட்டீரியல்ஸ் ஆஃப் தி ஆப்போசிட் சார்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டிஃபரெண்ட் ionic emulsifying agents. For example, ionic emulsifying agents usually incompatible with the materials of the opposite charges. For example, plus and minus. Plus positive charge, அதாவது கேட்டயானிக் அண்ட் அயனியானிக் ரெண்டும் வந்து நாம ஒரே ப்ரிப்பரேஷன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே வந்து என்ன ஆகும், அந்த இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ்னால வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது கம்பைன் ஆகி நமக்கு அது வேற கெமிக்கலா கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில கெமிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட் வாங்க, பிசிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி என்னென்ன இருக்கு. இதுதான் இதுல மேஜர். பிசிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி தான் இங்க பிரச்சனையே. ஓகே. An emulsion without an emulsifier will quickly return to the original state of separate oil and water layers. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம், அதுல
வாட்டர் ஆட் பண்றோம், அதுக்கு மேல ஆயில் ஆட் பண்றோம், ரெண்டும் தனித்தனியா இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்றோம், அது மிக்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் விட்டுறோம், ரெண்டும் பிரிஞ்சிருது. எந்த ஒரு எமில்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணல, ரெண்டு லேயருமே தனியா பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எமில்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ். இதை என்ன சொல்றோம், பிரேக் ஆர் கிராக் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு லேயரா தனித்தனியா பிரிகிறதா வந்து நம்ம பிரேக் ஆர் கிராக் அப்படின்னு சொல்றோம். இது ஆகாம இருக்கதா நம்ம எமில்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் எமில்சிஃபையர் தி ஸ்டேட் இஸ் அப்ரோச்டு வயா அவர் டிஸ்டிங்க்ட் ப்ராசஸ். ஈவன் தோ நம்ம என்னதான் எமில்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இங்க ஒரு சில பிசிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து டேஞ்சரஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது என்ன அப்படின்னா கிரீமிங் அண்ட் ஃபிளாக்குலேஷன்ஸ். அதிகமான டேஞ்சரஸ் என்ன அப்படின்னா கோலசன்ஸ் அண்ட் ஆஸ்டுவால் ரைப்பனிங். இந்த நாலுமே வந்து முக்கியமான பிசிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஈவன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் எமில்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ். அதுக்கு அடுத்தது இன்னொரு பிசிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு, என்ன அப்படின்னா ஃபேஸ் இன்வர்ஷன். phase inversion என்ன, whereas water in oil emulsion convert into oil in water emulsion as vice versa. ஓகேங்களா? oil in water type வந்து water in oil type ஆகும், அல்லது water in oil type வந்து oil in water type ஆகும் வந்து கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி. பட் இது வந்து ப்ராடக்ட்டை மேஜரா அஃபெக்ட் பண்ணாது. பட் இந்த பிரேக் ஆர் கிராக் அந்த ரெண்டு லேயரும் தனித்தனியா பிரியறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டெப் கிரீமிங், அடுத்த ஸ்டெப் ஃபிளாக்குலேஷன், அதுக்கு அடுத்த ஸ்டெப் கோலசன்ஸ், ஃபைனலா ஆஸ்டுவால் ரைப்பனிங், ஃபைனலா ரெண்டு லேயருமே பிரிஞ்சிரும். ஓகேங்களா? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். So the coalescence and ostual ripening are the most serious type of instability as they result in the formations of progressively large droplets. சின்ன droplets எல்லாமே ஒன்னு சேர்ந்து progressive-ஆ என்ன பண்ணும், ஒரு பெரிய large droplet-ஆ கன்வெர்ட் பண்ணும். இதனால phase separations நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆயில் தனியா பிரிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் creaming and flagellations on the other hand they represent potential step. இது வந்து பெருசா ஒரு சீரியஸ் டைப்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் இந்த கோலசன்ஸ் அண்ட் ஆஸ்டுவால் ரைப்பனிங் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் ஸ்டெப்பை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இட் வில் ரெப்ரசென்ட் a potential step toward coalescence due to the close proximity of the droplet. ஏன்னா ஒவ்வொரு டிராப்லெட்டும் வந்து பக்கமா சேர ஆரம்பிக்கும் கிரீமிங்கும் ஃபிளாகுலேஷன்ஸ்லயும். ஓகேங்களா? ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் கிரீமிங் பார்க்கலாம் வாங்க. கிரீமிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டிஸ்பர்ஸ்டு டிராப்லெட் செப்பரேட், அந்த யூனிஃபார்மா டிராப்லெட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பர்ஸ்டா இருக்கும். அதுல என்ன ஆகும், செப்பரேட் ஆகும் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி டு ஃபார்ம் எ லேயர். கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்னால அங்க உள்ள இருக்கிற அந்த டிராப்லெட்ஸோட டென்சிட்டி டிஃபரன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனி லேயரா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபார்ம் எ லேயர் ஆஃப் மோர் கான்சன்ட்ரேட்டட் எமில்சன் டியூ டு த டைல்யூட் எமில்சன்ஸ். இதனுடைய விஸ்காசிட்டி ரொம்ப டைல்யூட்டா இருக்கும், விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதுல இருக்கிற அந்த குளோபல் பார்ட்டிகல் டென்சிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்னால இங்க என்ன நடக்கும் அப்படின்னா அப்படி ஒரு மேல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ கண்டெய்னிங் ரிலேட்டிவ்லி லார்ஜ் டிராப்லெட் ஆல்மோஸ்ட் 1 மைக்ரான் மீட்டர் டென்சிட்டி டிஃபரன்ஸ். ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்கும் கிட்டத்தட்ட 1 மைக்ரான் மீட்டர் டென்சிட்டி இருந்தாவே என்ன ஆகும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்னால கிரீமிங் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆல்தோ a creamed emulsions can be restored to its original state by gentle agitations. இருந்தாலும் நம்ம வந்து சிம்பிளா ஒரு சின்ன agitations பண்ணா என்ன ஆயிடும், பழைய நிலைமைக்கு வந்துரும். So prepare emulsion with small droplet size and thicken the external phase by the additions of viscosity modifier. So இந்த மாதிரி external phase உடைய viscosity அதிகப்படுத்துறதுனாலையும் அந்த droplet size வந்து சின்னதை பண்றதுனாலையும் யூனிஃபார்ம் டிராப்லெட் சைஸ் பண்றதுனாலையும் நம்ம வந்து இந்த கிரீமிங் அப்படிங்கிற ப்ராப்ளத்தை வந்து குறைக்க முடியும். ஓகேங்களா? சோ அதனால தான் வந்து டென்சிட்டி அட்ஜஸ்ட்மென்ட் டு டிக்ரீஸ் த டென்சிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ஃபேஸ் ஹஸ் ரிசீவ்ட் லிட்டில் அட்டென்ஷன். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் கிரீமிங். அடுத்தது ஃபிளாகுலேஷன்ஸ். இந்த ஃபிளாகுலேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாங்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி. ஃபிளாகுலேஷன் இஸ் எ வீக் ரிவர்சிபிள். கிரீமிங் வந்து ஒரு ரிவர்சிபிள், ஃபிளாகுலேஷன் ஒரு ரிவர்சிபிள் அசோசியேஷன் பிட்வீன் எமுல்ஷன் டிராப்லெட் which are separated by trapped continuous phase. இங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்க, இது வந்து ஒரு நார்மல் ஃபைனலா யூனிஃபார்மா டிஸ்பர்ஷன் ஆயிருக்கு. பட் இந்த ஃபிளாகுலேஷன்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னாங்க இங்க பாருங்க, அங்கங்க என்ன ஆகும், எல்லாம் ஒன்னு சேர ஆரம்பிக்கும், டிராப்லெட்லாம் ஒன்னு சேர ஆரம்பிக்கும். ஆனா அதெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு ஃபைன் குளோபல்ஸா லார்ஜ் குளோபல்ஸா மாறாது. அதுக்கு நடுவுல என்ன இருக்கு, கண்டினியூஸ் ஃபேஸ் வந்து தடுத்திருக்கு. பட் இருந்தாலும் எல்லாமே ஒரு ஓரம் சேர்ந்துக்கும். அதனாலதான் பாருங்க ஈச் கிளஸ்டர், இதெல்லாம் ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த கிளஸ்டர் தான் வந்து நம்ம ஃபிளாகுலேஷன் சொல்றோம். அந்த ஈச் கிளஸ்டர் ஆஃப் டிராப்லெட், அந்த கிளஸ்டர்ல இருக்கிற அந்த டிராப்லெட் பாருங்க, அந்த ஃபிளாக் will behave physically as a single kinetic. ஓகேங்களா? இந்த கிளஸ்டர்ஸ், இந்த ஹோல் கிளஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு தனி டிராப்லெட் மாதிரி அங்க ஃபங்க்ஷன் ஆகும் யூனிட். ஆல்தோ எவ்ரி டிராப்லெட் இன் தி ஃபிளாகுலேட் ரிடைன் இட்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி. சோ அந்த கிளஸ்டர்ல இருக்கிற ஒவ்வொரு டிராப்லெட்டுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் டிராப்லெட் மாதிரி அங்க ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதனாலதான் இது வந்து என்னது அந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸ் இன்ஸ்டெபிலிட்டி இல்ல. ஓகேங்களா? சோ லிட்டில் ஒரு அஜிடேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த கிளஸ்டர்ஸ் எல்லாமே வந்து டிசால்வ் ஆயிடும், பழைய நிலைமைக்கு வந்துரும். சோ ஃபிளாகுல்ஸ் கேன் ரீடிஸ்பர்ஸ்ட் பை மைல்ட் அஜிடேஷன் such as shaking the container. ஓகேங்களா? ஓகே, அடுத்து தாங்க பிரச்சனை என்னது, கோலசன்ஸ்ல என்ன ஆகும், கோலசன்ஸ் டிஸ்கிரைப் தி irreversible process. ஒன்ஸ் வந்து அந்த சின்ன ஃபைன் டிராப்லெட்ஸ் எல்லாமே சேர்ந்து பெரிய ஆயில் குளோபல்ஸா மாறிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறது கஷ்டம். irreversible process in which dispersed phase droplet merge to form large droplet. சின்ன டிராப்லெட்ஸ் எல்லாமே வந்து மெர்ஜ் ஆகி ஒரு பெரிய டிராப்லெட்ஸா கன்வெர்ட் ஆயிடும். the process will continue until the emulsion break.
கிரேக், அதாவது ஆயில் வாட்டர் தனியா பிரியிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தேர் இஸ் a complete separations of oil and water phase. வாட்டரும் ஆயிலும் கம்ப்ளீட்டா வந்து செப்பரேட் ஆயிடும். இதுதான் கோலசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நான் இங்க சிம்பிளா தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஆஸ்ட்வால்ட் ரைப்பனிங். இதனுடைய முதிர்ச்சி தான் கோலசன்ஸ்னுடைய அடுத்த கட்ட ஸ்டெப். முதிர்ச்சி தான் வந்து என்னது? ஆஸ்ட்வால்ட் ரைப்பனிங். இதுல என்ன நடக்குது அப்படின்னாங்க, ஆஸ்ட்வால்ட் ரைப்பனிங் இஸ் இது வந்து irreversible process which involved the growth of large droplet at the expense of smaller ones. இதுல என்ன நடக்கும்னாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன குளோபல்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன 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 டிராப்லெட்ஸ் எல்லாமே சேரும். இந்த சின்ன சின்ன டிராப்லெட்ஸ் எல்லாமே சேர்ந்து இது கூட ஒட்டிக்கும். அப்போ இது வந்து என்னது? ரிலேட்டிவா வந்து பெருசா மாறிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஸோ விச் இன்வால்வ் த growth ஆஃப் லார்ஜ் டிராப்லெட் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்மாலர். சின்ன சின்ன ஸ்மால்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய குளோபல்ஸா மாறிடும். ஸோ ஸ்மாலர் டிராப்லெட் ஹேவ் ஹையர் சாலிபிலிட்டி. இந்த சின்ன சின்ன டிராப்லெட் இந்த பெரிய குளோபல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன டிராப்லெட், இந்த சின்ன சின்ன ஆயில் குளோபல்ஸ்னுடைய சாலிபிலிட்டி வந்து அதிகம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இதோட சர்ஃபேஸ் ஏரியா, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து சைஸ் குறைய குறைய அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு அங்க அதிகமாகுது. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாகும் போது அதோட சாலிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் பவுடர்ல. ஸோ த டிராப்லெட் these droplet dissolve into the continuous phase. இந்த சின்ன சின்ன droplet surface area அதிகமா இருக்கிறதுனால சீக்கிரம் dissolve ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? பாருங்க, then the dissolved molecules then diffuse through the continuous phase. அந்த continuous phaseல வந்து diffuse ஆகும் and redeposit into a large droplet. ஓகேங்களா? இது dissolve ஆயிட்டு அந்த large droplet-ஆ convert ஆகும். ஒன்ஸ் லார்ஜ் டிராப்லெட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய சாலிபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். அதனால இது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. ஸோ இந்த சின்ன சின்ன ஃபைன் குளோபல்ஸ்னுடைய சாலிபிலிட்டி அதிகம். அதனால கண்டினியூஸ் ஃபேஸ்ல வந்து சீக்கிரமா சாலிபிள் ஆயிடும். சாலிபிள் ஆனது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய குளோபல்ஸா மாறிடும். ஒன்ஸ் வந்து பெரிய குளோபல்ஸா மாறிடுச்சுன்னா நம்ம என்னதான் அஜிடேஷன் ஃபோர்ஸ் ஷேக்கிங் கொடுத்தாலும் அது பழைய நிலைமைக்கு சின்ன டிராப்லெட்டா கன்வெர்ட் ஆகாது. ஓவர் டைம் ஸ்மால் டிராப்லெட் டிஸ்அப்பியர் அண்ட் லார்ஜ் டிராப்லெட் க்ரோ லீடிங் டு ஃபேஸ் செப்பரேஷன்ஸ். அதாவது ஆயில் தனியாகவும் வாட்டர் தனியாகவும் பிரிஞ்சிடும். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட் கேன் prevent பை த யூஸ் ஆஃப் இன்சாலிபிள் ஆர் புவர்லி சாலிபிள் ஆயில்ஸ் தான் வந்து நாம யூஸ் பண்ணணும். இன் வாட்டர்ல வந்து புவரா சாலிபிள் ஆகக்கூடிய ஆயில்ஸ் தான் வந்து நாம யூஸ் பண்ணணும். அண்ட் இன்க்ரீஸ் த விஸ்காசிட்டி ஆஃப் கண்டினியூ ஃபேஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இன் வாட்டர் டைப்பா இருந்தா அந்த வாட்டர்னுடைய விஸ்காசிட்டியை வந்து நம்ம அக்வஸ் ஃபேஸ்னுடைய விஸ்காசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆயிலுடைய சாலிபிலிட்டி வந்து நமக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்குது. அதனால இதனுடைய ஆஸ்ட்வால்ட் ரைப்பனிங் ப்ரோக்ரஷன் வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க முக்கியமான 4 முக்கியமான எமுல்ஷன் பிசிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸஸ் வந்து டெஃபினட்டா ஒரு எம்ஆர்பி ஒரு ஃபார்மசி ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, ஒரு ஜிபேட் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நைப்பர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.